கர்த்தர் இந்த நாள் பொறுப்படுத்தி செய்யும்படியாய். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லாரும் தெய்வ சமூகத்தில் ஹல்லேலூயா, ஹல்லேலூயா ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஹல்லேலூயா. கிருபை உள்ளவரே துதிக்கிறோம், துதிக்கிறோம். மகத்துவம் உள்ளவரே துதிக்கிறோம். மாறாதவரே துதிக்கிறேங்க. தாவே துதிகளை மத்தியில் வாசம் பண்ணுவேன்னு சொன்னீங்களே ஏசப்பா. அப்பா அந்த மாலை வேளையில் அப்பா அந்த விடுதலை ஸ்தலத்தில் நீங்கள் கடந்து வரும்படியாய் சுபிக்கிறேங்க. தாவே இதை பொறுப்படுத்தி செய்கிற பிள்ளைகளை கர்த்தர் நாமே ஸ்தோத்திரிக்கிறோம். தேவனுடைய காரம் அவங்க மேலே இறங்கும்படியா, சிஸ்டரையும் பிரதரையும் கர்த்தர் பலப்படுத்தும்படியா அப்பா எல்லாரும் ஜெபம் பண்ணுவோம். ஹல்லேலூயா. கிருபை உள்ளவரே துதிக்கிறேங்க. தாவே அப்பா அந்த நாள் கூடுகையை கர்த்தர் எங்களுக்கு ஆசீர்வதித்து தரும்படியா செபிக்கிறேன். அப்பா ஆரம்பம் முதல் முடிவு வரையும் நம்முடைய பிரசன்னம் கடந்து வரும்படியா செபிக்கிறேன். வர தடைப்பட்டிருக்கான பிள்ளைகளையும் கர்த்தர் இந்த இடத்துல கர்த்தர் கூட்டி சேர்க்கும்படியா செபிக்கிறேன். எல்லா தடைகளை உடை திரும்படியா செபிக்கிறேன். பாடல் பகுதி ஆசீர்வதிங்கப்பா. செய்தி நேரத்துக்கு அவனுடைய பாத்தில் வருகிறையா. பிள்ளைகள் செய்தி கொடுக்கிற பிள்ளைகளை மறைத்து தேவன் வெளிப்படும்படியா செபிக்கிறேன். இப்போ வந்திருக்கிற பிள்ளைகளுக்கு ஏற்ற தீர்க்க தரிசன வார்த்தைகள் கடந்து வரும்படியா செபிக்கிறேன். அதான் ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் அது ஆசீர்வாதமாய், வியாதிகளை நீக்குகிற மருந்தாய், தெய்வீக சுகம் கொடுக்கிற மருந்தாய், இந்த வார்த்தைகள் வெளிப்படும்படியாய், கண்ணீரை துடைக்கிற மருந்தாய் காணப்பட தேவனுடைய வார்த்தை வெளிப்படும்படியா செபிக்கிறேங்க. தாவே அப்பா தூர இடங்களில் கேட்டுக்கொண்டிருக்கிற பிள்ளைகள் அப்பா எல்லா பிள்ளைகள் மேல நம்முடைய பிரசன்னம் கடந்து வரும்படியா செபிக்கிறேன். அவங்க எங்கெங்க இருந்தெல்லாம் கேட்கிறாங்களோ அவங்க மேல நம்முடைய அபிஷேகம் இறங்கும்படியா செபிக்கிறேங்க. தாவே கர்த்தருடைய கரம் நடத்தும்படியா செபிக்கிறேன். எல்லா கிருபைக்கு ஆளுக்கு ஒப்பு கொடுக்கிறோம். இயேசுவின் நாமம் ஜெபங்கள் நல்ல பிதாவே, ஆமென். இதுல பாடல் புஸ்தகத்திலே 61 பெத்தலையில் பிறந்தவரை போற்றி துதி என் மனமே. பெத்தலையில் பிறந்தவரை போற்றி துதி மனமே. இன்னும் பெத்தலையில் பிறந்தவரை போற்றி துதி மனமே. சஞ்சத்தையும் படைத்தாண்ட சர்வ வல்லவர், இங்கு சர்வத்தையும் படைத்தாண்ட சர்வ வல்லவர், இங்கு தாழ்மையுள்ள தாய்மடியில் தலை சாய்க்கலானார். இங்கு தாழ்மையுள்ள தாய்மடியில் தலை சாய்க்கலானார். பெத்தலையில் பிறந்தவரை போற்றி துதி மனமே. இங்கு பெத்தலையில் பிறந்தவரை போற்றி துதி மனமே. சிங்காசனம் வீற்றிருக்கும் தேவமைந்தனா, சிங்காசனம் வீற்றிருக்கும் தேவமைந்தனா, இங்கு பங்கமுற்ற பசுத்தொட்டியில் படுத்திருக்கிறார். இங்கு பங்கமுற்ற பசுத்தொட்டியில் படுத்திருக்கிறார். பெத்தலையில் பிறந்தவரை போற்றி துதி மனமே. இங்கு பெத்தலையில் பிறந்தவரை போற்றி துதி மனமே. முன்னம் அவர் சொன்னபடி முடிப்பதற்காக, முன்னம் அவர் சொன்னபடி முடிப்பதற்காக, இங்கு மோட்சம் விட்டு தாழ்ச்சியுள்ள முன்னணையிலே, இங்கு மோட்சம் விட்டு தாழ்ச்சியுள்ள முன்னணையிலே,
துதியின் மனமே இன்னும் பெத்தலையில் பிறந்தவரை போற்றி துதியின் மனமே ஆவிகளின் போற்றுதலால் ஆனந்தம் கொண்டோர் ஆவிகளின் போற்றுதலால் ஆனந்தம் கொண்டோர் இங்கு ஆட்களுடைய சத்தத்துக்குள் அழுது பிறந்தார் இங்கு ஆட்களுடைய சத்தத்துக்குள் அழுது பிறந்தார் பெத்தலையில் பிறந்தவரை போற்றி துதியின் மனமே இன்னும் பெத்தலையில் பிறந்தவரை போற்றி துதியின் மனமே இந்தளவாய் அன்பு வைத்த எம்பெருமானே இந்தளவாய் அன்பு வைத்த எம்பெருமானே நாம் எண்ணமுடன் போய் துதிக்க ஏகிடுவோமே நாம் எண்ணமுடன் போய் துதிக்க ஏகிடுவோமே பெத்தலையில் பிறந்தவரை போற்றி துதி மனமே இங்கு பெத்தலையில் பிறந்தவரை போற்றி துதி மனமே அல்லேலூயா பாடல் ஆரிவர் ஆராரோ ஆரிவராரோ இந்த ஆர்வனியர் மாதிடமே ஆனடை குடிலிடை மோனமாய் உதித்த இவ்வற்புத பாலகனார் ஆனடை குடிலிடை மோனமாய் உதித்த இவ்வற்புத பாலகனார் பாருருவாகும் முனே இருந்த பரம்பொருள் தானிவரோ சீருடன் குவிவான் அவை பொருள் யாவையும் சிருஷ்டித்த யாவலரோ சீருடன் குவிவான் அவை பொருள் யாவையும் சிருஷ்டித்த யாவலரோ மேசியா இவர் தானோ நம்மை மேத்திடும் நரர்கோனோ ஆசையாய் மனிதருக்காய் மறித்திடும் அதி அன்புள்ள மனசானோ ஆசையாய் மனிதருக்காய் மறித்திடும் அதி அன்புள்ள மனசானோ தீத்திக்கும் தீங்கனியோ நமது தேவனின் கண்மணியோ பெத்தவை உலகிருள் நீக்கிடும் அதிசயமேவிய நொழியோ பெத்தவை உலகிருள் நீக்கிடும் அதிசயமேவிய விண்ணொழியோ பட்டத்து துறை மகனோ நம்மை பண்புடன் ஆள்பவனோ கட்டளை மீறிடும் யாவர்க்கும் மன்னிப்பு காட்டிடும் தாயகனோ கட்டளை மீறிடும் யாவர்க்கும் மன்னிப்பு காட்டிடும் தாயகனோ ஜீவனின் அப்பமுதான் தாகம் தீர்த்திடும் பானமுதான் ஆவலாயிலைகள் அடைந்திடும் அடைக்கலமானவர் இவர்தானோ ஆவலாயிலைகள் அடைந்திடும் அடைக்கலமானவர் இவர்தானோ அல்லேலூயா பாட்டு வந்து உன்னதத்தின் தூதர்களை
உன்னதத்தின் தூதர்களே ஒன்றாக கூடுங்கள், மன்னன் இயேசுநாதருக்கு வான்முடி சூட்டுங்கள். ராஜாதி ராஜனேசு இயேசு மகாராஜன், அவர் ராஜ்யம் புவியெங்கும் மனமாட்சியாய் விளங்க, அவர் நாமமே விளங்க, அமிர்து நாமமே விளங்க. அல்லேலூயா 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 அல்லே, அல்பா ஓமேகாவுக்கே அல்லேலூயாயே. அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயாவே, அல்பா ஓமேகாவுக்கே அல்லேலூயாவே. நாடாதே நடந்து வாருங்கள், மேலானே சுநாதருக்கே மூடி சூட்டுங்கள். நாலா தேசத்தில் உள்ளோரே நடந்து வாருங்கள், மேலானே சுநாதருக்கே மெய்முடி சூட்டுங்கள். ராஜாதி ராஜனேசு இயேசு மகாராஜன், அவர் ராஜ்யம் புவியெங்கும் மகாமாட்சியாய் விளங்க, அவர் திருநாமமே விளங்க, அவர் திருநாமமே விளங்க. அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயாவே, அல்பா ஓமேகாவுக்கே அல்லேலூயாவே. அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயாவே, அல்பா ஓமேகாவுக்கே அல்லேலூயாவே. நல்மனதோடு சொல்கிறேன் நட்டார்களே நீங்கள், புன்னகையோடு நிற்பானே பூமுடி சூட்டுங்கள். நல்மனதோடு சொல்கிறேன் நட்டார்களே நீங்கள், புன்னகையோடு நிற்பானே பூமுடி சூட்டுங்கள். ராஜாதி ராஜனேசு இயேசு மகாராஜன், அவர் ராஜ்யம் புவியெங்கும் மகாமாட்சியாய் விளங்க, அவர் திருநாமமே விளங்க, அவர் திருநாமமே விளங்க. அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயாவே, அல்பா ஓமேகாவுக்கே அல்லேலூயாவே. அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயாவே, அல்பா ஓமேகாவுக்கே அல்லேலூயாவே. இந்த நல்ல சாஸ்திரத்தை ஏகமாய் கூடுங்கள், சிந்தனையை வைத்துக் கொண்டு செம்முடி சூட்டுங்கள். இந்த நல்ல தேசத்தார்களை ஏகமாய் கூடுங்கள், சிந்தனையை வைத்துக் கொண்டு செம்முடி சூட்டுங்கள். ராஜாதி ராஜனேசு இயேசு மகாராஜன், அவர் ராஜ்யம் புவியெங்கும் மகாமாட்சியாய் விளங்க, அவர் திருநாமமே விளங்க, அவர் திருநாமமே விளங்க. அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயாவே, அல்பா ஓமேகாவுக்கே அல்லேலூயாவே. அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயாவே, அல்பா ஓமேகாவுக்கே அல்லேலூயாவே. சின்ன நாடுகளை விட்டு சீக்கிரம் ஏகுங்கள், பொன்னகராம் சாலேமுக்கு போய் முடி சூட்டுங்கள். சின்ன நாடுகளை விட்டு சீக்கிரம் ஏகுங்கள், பொன்னகராம் சாலேமுக்கு போய் முடி சூட்டுங்கள். ராஜாதி ராஜனேசு இயேசு மகாராஜன், அவர் ராஜ்யம் புவியெங்கும் மகாமாட்சியாய் விளங்க, அவர் திருநாமமே விளங்க, அவர் திருநாமமே விளங்க. அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயாவே, அல்பா ஓமேகாவுக்கே அல்லேலூயாவே. அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயாவே, அல்பா ஓமேகாவுக்கே அல்லேலூயாவே. ஹல்லேலூயா. நாம் அப்படியே எழுந்து தேவனை ஆராதிப்போம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நன்றி சொல்லுங்க. ஆண்டு முழுவதும் அப்பா எத்தனை பேருக்கு நல்லவரா இருந்தாரு. ஹல்லேலூயா. நல்ல உள்ளத்தாளத்திலிருந்து ஹல்லேலூயா. நன்றி அப்பா, நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா, நாவாலே துதிக்கிறோம் நாதா, உமக்கு நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா, நாவாலே துதிக்கிறோம் நாதா. நன்றி இயேசு ராஜா, சொல்லுமா நன்றி இயேசு ராஜா, உமக்கு நன்றி இயேசு ராஜா.
நன்றி இயேசு ராஜா. உமக்கு நன்றி இயேசு ராஜா, நன்றி இயேசு ராஜா. அடைக்கலமே கேடகமே நன்றி ராஜா. சொல்லுங்க. அடைக்கலமே கேடகமே நன்றி ராஜா. அன்பே என் ஆறுதலே நன்றி ராஜா, அன்பே என் ஆறுதலே நன்றி ராஜா. நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா, நாவாலே துதிக்கிறோம் நாதா. நன்றி அப்பா, நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா, நன்றி நாவாலே துதிக்கிறோம் நாதா. சோர்ந்து போன நேரமெல்லாம் தூக்கினீரே, சோர்ந்து போன நேரமெல்லாம் தூக்கினீரே. சுகம் தந்து இதுவரை தாங்கினீரே. ஆமென். சுகம் தந்து இதுவரை தாங்கினீரே. நன்றி இயேசு ராஜா, நன்றி இயேசு ராஜா. உமக்கு நன்றி இயேசு ராஜா, நன்றி இயேசு ராஜா. தனிமையிலே துணை நின்று ஒரு தாயை போல் எங்களை தேற்றி. நன்றி அப்பா. தனிமையிலே துணை நின்று நன்றி ராஜா, தனிமையிலே துணை நின்று நன்றி ராஜா. ஒரு தாயை போல் தேற்றினி நன்றி ராஜா, ஒரு தாயை போல் தேற்றினி நன்றி ராஜா. நன்றி இயேசு ராஜா, நன்றி இயேசு ராஜா. உமக்கு நன்றி. நல்ல கரங்களை தட்டி ராஜா. நன்றி இயேசு ராஜா, நன்றி இயேசு ராஜா, நன்றி ராஜா. ஆமென். அவரால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. அதே பீட்ட போடுங்க. ஹல்லேலூயா. கூடுமே எல்லாம் கூடுமே, உம்மாலே எல்லாம் கூடும். கூடாதது ஒன்றுமில்ல, உம்மால் கூடாதது ஒன்றுமில்ல. சொல்லுமா. கூடுமே எல்லாம் கூடுமே, உம்மாலே எல்லாம் கூடும். கூடாதது ஒன்றுமில்ல, உம்மால் கூடாதது ஒன்றுமில்ல. கடல் மீது நடந்தீரையா, கடும் புயல் அதட்டினீரே. சொல்லுமா. கடல் மீது நடந்தீரையா, கடும் புயல் நடத்தினீரே. சாத்தானை ஒடுக்கினீரே. சர்வ வல்லவரே, சாத்தானை ஒடுக்கினீரே. சர்வ வல்லவரே. கொடுமே கொடுமே எல்லாம் கொடுமே, உம்மாலே எல்லாம் கொடும். கூடாதது ஒன்றுமில்ல, உம்மால் கூடாதது ஒன்றுமில்ல. மரித்து உயிர்த்தீரப்பா, மரணத்தை ஜெயித்தீர்கள். எங்களுக்காக மறுபடி வருவீரே. மரித்து உயிர்த்தீரையா, மரணத்தை ஜெயித்தீரையா. மரித்து உயிர்த்தீரையா, மரணத்தை ஜெயித்தீரையா. மறுபடி வருவீரையா, ஒரு மாற்றம் தருவீரையா. மறுபடி வருவீரையா, ஒரு மாற்றம் தருவீரையா. கூடுமே எல்லாம் கூடுமே, உம்மாலே எல்லாம் கூடும். கூடாதது ஒன்றுமில்ல, உம்மால் கூடாதது ஒன்றுமில்ல. கூடுமே எல்லாம் கூடுமே, என்னாலே எல்லாம் கூடும். கூடாதது ஒன்றுமில்ல,
உம்மால் கூடாதது ஒன்றும் இல்லவும் நாமம் பேய்கள் ஓடுதையா நாமம் சொன்னால் போதும் பேய்கள் ஓடுதையா உன் பேரால் கை நீட்டினா நோய்கள் மறையுதையா உன் பேரால் கை நீட்டினா நோய்கள் மறையுதையா கூடுமே எல்லாம் கூடுமே உம்மாலே எல்லாம் கூடும் கூடாதது ஒன்றுமில்ல உம்மால் கூடாதது ஒன்றுமில்ல ஆமென் உம்மால் எல்லாம் கூடும் அப்பா உம்மால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை உம்மால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை நீர் சொல்லாகும் நீர் கட்டட நிற்கும் ஹல்லேலூயா ஆமென் நாமம் சொன்னால் போதும் பேய்கள் ஓடுதையா நாமம் சொன்னால் போதும் பேய்கள் ஓடுதையா உன் பெயரால் கை நீட்டினா நோய்கள் மறையுதையா உன் பெயரால் கை நீட்டினார் நோய்கள் மறையுதையா கூடுமே எல்லாம் கூடுமே உம்மாலே எல்லாம் கூடும் கூடாதது ஒன்றுமில்லை உம்மால் கூடாதது ஒன்றுமில்லை கூடுமே எல்லாம் கூடுமே நன்றியப்பா உம்மால் எல்லாம் கூடும் அப்பா எங்கள் பலவீனத்தை மாற்ற உம்மால் கூடும் எங்கள் பிரச்சனையை மாற்ற உம்மால் கூடும் அப்பா பார்த்து சொல்லுங்க வாயை திறந்து அப்பா உம்மால் எல்லாம் கூடும் தேவனே எல்லாம் உம்மால் கூடும் உம்மாலே எல்லாம் கூடும் கூடாதது ஒன்றுமில்லை உம்மால் கூடாதது ஒன்றுமில்லை நன்றியப்பா நன்றி இயேசுவே மகிமையினால் ஒவ்வொருவரையும் நிரப்புங்க மகிமையின் மேகம் இரவு வேளையில ஒவ்வொருவரையும் நிரப்பட்டும் மகிமையின் பிரசன்னத்தினால் நிரப்புங்க நன்றி அப்பா நன்றி இயேசுவே நன்றி அப்பா அப்படியே மகிமையினால் நிரப்புங்க மகிமையின் ஐஸ்வர்யத்தினால் நிரப்புங்க எல்லா கட்டுகள் எரியட்டும் இயேசுவின் ரத்தத்தின் வல்லமை அக்கினியா இறங்கட்டும் 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 ஒவ்வொரு உறுப்புகளுக்குள்ள ஜீவநதி பாயட்டும் சொல்லுங்க ஜீவநதி பாயட்டும் ஜீவநதியே ஹல்லேலூயா ஜீவ தண்ணீரே ஆவியானவரே வற்றாத நதியாக வாரும் போதகரே ஜீவ தண்ணீரே ஆவியானவரே வற்றாத நதியாக வாரும் போதகரே வறுமையா போதகரே சொல்லுமா வறுமையா போதகரே வற்றாத ஜீவ நதியாக வற்றாத ஜீவ நதியாக ஜீவ தண்ணீரே ஆவியானவரே வற்றாத நதியாக ஜீவ தண்ணீரே ஆவியானவரே வற்றாத நதியாக வாரும் போதகரே அப்பா கரையோர மரங்கள் ஏறலாம் ராஜா ஒவ்வொரு நாளும் உமக்களை கனிப்படுங்க என்று சொல்லுங்க அப்பா இந்த 2025 நம்ம மக்கள் வாழ்ந்தது போல இதை விட அதிகமாக வருகின்ற புது வருஷத்துல நம்ம மக்கள் கனி கொடுக்கணும்ப்பா சொல்லுங்க கரையோர மரங்கள் ஏராளமாய்
கனி தர வேண்டும் தாராளமாய், கரையோர மரங்கள் ஏராளமாய் கனி தர வேண்டும் தாராளமாய். இலைகள் எல்லாம் மருந்தாகணும், இலைகள் எல்லாம் மருந்தாகணும், கனிகள் எல்லாம் உணவாகணும், கனிகள் எல்லாம் ஆவியான அழைப்போம். வறுமையா போதகரை கைவேண்டி, வறுமையா போதகரே வற்றாத ஜீவன் எனக்குள் வாங்கப்பா கேளுங்க. வற்றாத ஜீவன் நதியாக அப்பா என்னை நிரப்புங்கப்பா சொல்லுங்க. என்னை நிரப்புங்கப்பா, என்னை நிரப்புங்க, ஜீவ தண்ணீரை என்னை நிரப்புங்க ராஜா. உமக்கு சொல்லுங்க அப்பா, என் பாத்திரம் நிரம்பி நதி போகும் இடமெங்கும் ஆரோக்கியம் உண்டாகட்டும், செழிப்பு உண்டாகட்டும், சந்தோஷம் உண்டாகட்டும், ஓ சமாதானம் உண்டாகட்டும். நீ கால் வைக்கிற எந்த தேசியம் உனக்கு நான் தருவேன், உன் சந்ததிகள் இந்த பூமியை நான் ஆசீர்வதிப்பேன். ஹல்லேலூயா. கலங்க வேண்டாம். ஓ நீங்க கால் வைக்கிற இடங்கள்ல ஒரு அக்கினி விழட்டும் சொல்லுங்க. என் கால்களை இப்ப அக்கினி இறங்கட்டும் அப்பா, என் கைகள் அக்கினி இறங்கட்டும் தகப்பனே. அப்பா தகப்பனே, நான் இது நாள் வரை நான் ஜெபித்தேன். அந்த கணுக்கால ஜெபம் வேண்டாப்பா, அந்த முழங்கால ஜெபம் வேண்டாப்பா, அந்த சும்மா கரையோர வேண்டாப்பா, இடுப்பல வேண்டாப்பா. ஒரு நீச்சல் அபிஷேகம் எனக்கு தாங்க ராஜா கேளுங்க. இந்த வருஷம் புது வருஷத்துல அப்பா நான் நீச்சல் ஆனந்துக்கு சென்று பல காரியங்களை பார்க்க சொல்லுங்க. ஹல்லேலூயா. பாடுவோம் என்னோடு கூட சேர்ந்து. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. கணுக்கால அளவு போதாதையா கேளுங்க, முழங்கால் அளவு போதாதையா, கணுக்கால் அளவு போதாதையா, முழங்கால் அளவு போதாதையா. நீந்தி நீந்தி மூழ்கணுமே, நீந்தி நீந்தி மூழ்கணுமே, மிதந்து மிதந்து மகிழணுமே, மிதந்து மிதந்து மகிழாகமா கேளுங்க. வறுமையா போதகரே, வறுமையா போதகரே வற்றாத ஜீவன் நதியாக, வற்றாத ஜீவன் நதியாக. ஒரு வாழ்க்கை அது இயேசுக்காக சொல்லுங்க. அப்பா என் உள்ளமெல்லாம் உண்மை வாஞ்சிக்கிறது அப்பா, என் நோக்கமெல்லாம் உங்களை மேம்படுத்துற அப்பா, என் வாழ்க்கை உமக்காக சொல்லுங்க. அர்ப்பணிங்க அப்பா, நானும் என் வீட்டாரும் உங்களை மாத்திரம் செய்வேன் ராஜா சொல்லுங்க. நீரே கர்த்தர், வான் பூமியிலும் உண்மை அல்லாமல் கிடையாது. நீரே பெரியவர், நீரே மகிமையானவர், இல்லை. நீரே கர்த்தர், நீரே ரட்சகர். தாயின் கருவில் உருவாக்கப்பட்டு நம் ஒவ்வொருவரையும் பெயர் சொல்லி அழைத்து அறிந்தார். நீங்கள் ஒவ்வொருவரும் இதோ என் தேவ ஜனமே, தேவ ஜனமே, நீங்க பிறக்க முன்பாக கர்த்தர் உங்களுக்கு ஒரு புது பெயர் வைத்தார். பிறக்க முன்பாக உனக்கு புது பெயரால் அழைத்தாரு. உன் தாயின் கண்களுடைய பார்க்கும் முன்னே, உன் தகப்பனுடைய காணும் முன்னே அந்த கண்களை கண்டது. உன் பெற்ற பிள்ளைகளை கைவிடலாம், உற்றார் கைவிடலாம், உற்றார் தூசிக்கலாம், நண்பர்கள் தூஷிக்கலாம், பெற்றோர் மறக்கலாம். ஆனால் ஆனால் உங்களை அழைத்த கர்த்தர் உங்களை விட்டு ஒரு நாளும் விலக மாட்டார், உங்களை கைவிட மாட்டார். இமைப்பொழுது உன்னை கைவிட்டேன், ஆனாலும் ஆனாலும் உருக்கமான இரக்கங்களால் உன்னை சேர்த்துக் கொள்வேன். ஹல்லேலூயா. உமக்கு நன்றி அப்பா, நன்றி சொல்லுங்க. நன்றி அப்பா. ரிகானா ஷண்டரா கந்தரமா, ரிகானா ஹந்துனவா, ரிகானா யந்தரமா. தாய் உருவாகும் பெயர் சொல்லி அழைத்தீரையா. ஹல்லேலூயா. அவருடைய மகிமையின் கண்கள் உங்களை கண்டது. ஹல்லேலூயா. யெகோவா ஈரே, யெகோவா ஈரே. ஹல்லேலூயா. உங்கள் தேவையை சந்திப்பார். எல்ரோயி. ஹல்லேலூயா. உங்களை கண்டு கொண்டு இருக்கிறார். ஹல்லேலூயா. அவருடைய கண்கள் பூமி எங்கும், பூமி எங்கும் ஹல்லேலூயா சுற்றி உலாவிக் கொண்டிருக்கிறது. அவருடைய கண்கள் உன்னை கண்டது. உங்க பிள்ளைங்களுடைய எதிர்காட்ட கண்கள் கண்டது சொல்லுங்க. என் மகிமையை கட்ட கண்கள் கண்டது. ஹல்லேலூயா. ரிகானா ஷீகா பரங்க ஹந்து ராந்தரபோ. என் தாய் உருவாகும் முன்னே
என் கருவை கண்டீரையா, என் பெயர் உருவாகும் முன்னே பெயர் சொல்லி அழைத்தீரையா. நன்றி அப்பா சொல்லுங்க. என் தாய் உருவாகும் முன்னே என் கருவை கண்டீரையா, என் பெயர் உருவாகும் முன்னே பெயர் சொல்லி அழைத்தீர். சொல்லுங்க. எப்படிப்பா உமக்கு நன்றி சொல்லுவேன், சொல்ல வார்த்தையே இல்ல. நீங்க போது என் வாழ்க்கை முழுவதும் வேறு. நன்றி சொல்லுங்க. என்ன நீங்க அழைத்தீங்கப்பா, அபிஷேகித்தீங்க. நான் எவ்வளவு தகுதி இல்லப்பா, பாத்திரம் இல்லை. சொல்லுங்க. எப்படிப்பா உமக்கு நன்றி சொல்லுவேன், சொல்ல வார்த்தையே இல்ல. வாழ்க்கை முழுவதும் வேறு ஆசையே இல்ல, வேறு ஆசையே இல்ல. எலும்புகள் உருவாகல, நரம்புகள் உருவாகல, தசைகள் உருவாகல, தரிசனம் உருவானதே. தாய் கருவிலே தரிசனம் உருவானதே. ஒரு கருவாயிருக்கும் பொழுது நமக்கு எலும்புகள் கூட உருவாகாத காலங்கள், தசைகள் கூட உருவாகல. ஆனால் கர்த்தரை கண்களை கண்டது. இதோ தாயின் கருவிலே உங்களை கண்டவர். உனக்கு என்ன தேவை என்று அவர் அறிந்திருக்கார். மகனே மகளே, நீ கூப்பிடும் முன்னே, இதோ கேட்கும் முன்னே உனக்கு என்ன தேவை என்று அவர் அறிந்திருக்காரு. ஏச்சலில் உனக்கு செய்ய மாட்டாரோ? இன்றைக்கு இருந்து நாளைக்கு அடுக்கப்படுறது அந்த புல்லு கத்த செய்வனால் உனக்கு செய்வது என் மகளே மகனே அதிக நிச்சயம், அதிக நிச்சயம். விசுவாசி, விசுவாசி. ரீகானா ரங்கதானா ஷீகாபா ரங்கதாபா ரீகானா சந்தரபா ரீகானா ஹந்தரபா. இந்த லைனத்துக்கு பாடமா, நன்றி சொல்லி பாடமா. எலும்புகள் உருவாகல, நரம்புகள் உருவாகல, தசைகள் உருவாகல, தரிசனம் உருவான. நன்றிப்பா. தாய் கருவிலே தரிசனம் ஒரு சத்தமா சொல்லுமா. எப்படிப்பா உமக்கு நன்றி சொல்லுவேன், சொல்ல வார்த்தையே இல்ல. நீங்க போது என் வாழ்க்கை முழுவதும் வேற ஆசையே இல்லப்பா. சொல்லுங்க. எப்படிப்பா உமக்கு நன்றி சொல்லுவேன், சொல்ல வார்த்தையே இல்ல. என் வாழ்க்கை முழுவதும் வேறு ஆசையே இல்ல. எத்தனையோ குழந்தைகள் இன்றைக்கு உருவாகி கருவில் அழிக்கப்படுறாங்க. கர்த்தர் இன்று மட்டும் உங்களை என்னை அழியாம அழகா பாதுகாத்தா. நன்றி சொல்லுங்க அப்பா. சொல்லுங்க. என்ன பாதுகாத்தீரே, என் பிள்ளைகளை பாதுகாத்தீரே, என் குழந்தைகளை பெற்றிருக்க வைத்தி நன்றி அப்பா. பராமரிக்க வைத்தி நன்றி ராஜா. சொல்லுங்க. போஷித்தி நன்றி, நடத்தி நன்றி அப்பா. நீங்க இல்லைன்னா நான் என்றோ மருத்துவமனாகி போயிருப்பேன் அப்பா. நீங்க மட்டும் வாழ்க்கை இல்லைன்னா அப்பா நான் என்னைக்கோ போயிருப்பேன் ராஜா. ஹல்லேலூயா. அழியாம கட்ட பாதுகாத்தார், எந்த குறையில்லாம உங்களை மட்டும் பாதுகாத்தார். ஹல்லேலூயா. நன்றி பாடுவோமா. அழியாமல் அணைத்து கொண்டீர், கலையாமல் காத்து கொண்டீர், குறைவின்றி பிறக்க செய்தீர், பத்திரமாய் என்னை சுமந்தீரே. தாய் கருவிலே பத்திரமாய் என்னை சுமந்தீரே. அழியாமல் அணைத்து கொண்டீர், கலையாமல் காத்து கொண்டீர், குறைவின்றி பிறக்க செய்தீர், பத்திரமாய் என்னை சுமந்தீரே. தாய் கருவிலே பத்திரமாய் என்னை சுமந்தீர். பாடுமா. எப்படிப்பா உமக்கு நன்றி சொல்லுவேன், சொல்ல வார்த்தையே இல்ல. நீங்க போது என் வாழ்க்கை முழுவதும் வேறு ஆசையே இல்ல. எப்படிப்பா உமக்கு நன்றி சொல்லுவேன், சொல்ல வார்த்தையே இல்ல. நீங்க போது என் வாழ்க்கை முழுவதும் வேறு ஆசையே. நீங்க போதப்பா, நீங்க மட்டும் சொல்லுங்கப்பா. அப்பா இந்த 12 மாசம் நடத்துறீங்க. நன்றி அப்பா. அப்பா இந்த 2026 சொல்லுங்க. எனக்கும் என் பிள்ளைங்களுக்கும் என் குடும்பத்துக்கும் நீங்க மட்டும் போதுப்பா. நீர் மாத்திரம் போதும். உங்க வல்லமை போதும் ராஜா. நீங்க போதும் டாடி. மோசே அந்த ஜெபித்தார். தகப்பனே இத்தனை லட்சம் ஜனங்களை நான் நடத்தின கிருபை கொடுத்தீங்க. உங்க சமூகம் மாத்திரம் இல்லைன்னா நான் ஒன்றுமில்லை அப்பா. உங்க சமூகம் கண்டிப்பா எனக்கு முன்னாடி போகணும்னு சொன்னாரு. நீங்க எனக்கு வரணும் கட்ட சொன்னா மோசையை பாட்டு. இப்போ உங்களை பார்த்து சொல்கிறாரு. என் சமூகம், என் சமூகம், மகனே மகளே, இந்த 2025
நான் உன்னோடு வந்தது போல இந்த 2026லயும் என் சமூகம் உனக்கு உண்டாக செல்லும். கையெழுத்துங்க. நான் உனக்கு இளைப்பன் கொடுப்பேன். நீ இந்த பழைய வருஷத்துல சுமந்த பாரங்கள் பாவங்கள் இனி தொடாது. சோதனைகள் வியாதிகள் இனி உங்களை தொடாது. சொல்லுங்க, சத்ரு என்னை தொட முடியாது. சத்ரு எங்களை தொட முடியாது. மகனை ஒடுக்க முடியாது. வியாதியை தொடாது. சொல்லுங்க, வேதனை தொடாது. கர்த்தர் நமக்கு பயந்த ஜனங்களை இதோ இப்பொழுது சூழ பாலைவனமே விடுவிக்கிறார். பெற்றுக்கொள் வல்லமையை. சந்தா ராகா பாரா வந்தரவா. நீ பயப்படுகிற காரியங்கள் உங்க வாழ்க்கையில் நடக்காது. 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 ஆமென் சொல்லுங்க. நன்மை கிருபையோ சொல்லுங்க. நன்மை கிருபை மட்டும்தான் எனக்கு நடக்கும். என் பிள்ளைங்க நடக்கும். சொல்லுங்க ஹல்லேலூயா. நன்மை கிருபை மாத்திரம் எனக்கு நடக்கும். ஜீவன நாளெல்லாம் ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நன்மை கிருபை எனக்கு நடக்கும். ஹல்லேலூயா. அவர் நம் வாழ்க்கையில் இல்லை என்றால் ஹல்லேலூயா மனுஷனின் கோபம் நம் மேலே பற்றி எரியும். ஹல்லேலூயா. அவர்கள் நம்மை உயிரோடு விடுவிப்பார்கள். சொல்லுங்க, இம்மட்டும் கர்த்தனை பாதுகாத்தார். இம்மட்டும் பாதுகாத்தார். இனியும் பாதுகாப்பா. ஹல்லேலூயா. அழைத்தவர் உண்மையுள்ளவர். அழைத்தவர் உண்மையுள்ளவர். ஹல்லேலூயா. அவர் கைவிட மாட்டார். அவர் கைவிட மாட்டார். கைவிடவே மாட்டார். நான் பிறந்த நாள் முதல் இந்த நாள் வரையிலும் ஆதரித்து வந்தீரே, ஆறுதல் தந்தீரே. சொல்லுங்க, நான் பிறந்த நாள் முதல் இந்த நாள் வரையிலும் ஆதரித்து வந்தீரே, ஆறுதல் தந்தீரே. எப்படி சொல்வேன் என்ன சொல்வேன் நீ செய்ததை, 1 2 3 என்று எண்ண முடியாதே. எப்படி சொல்வேன் என்ன சொல்வேன் நீ செய்ததை, 1 2 3 என்று எண்ண முடியாதே. சொல்லுங்க, நீங்க மட்டும் இல்லைனா எங்கோ நான் சென்றிருப்பேன், எப்படியே வாழ்ந்திருப்பேன், மண்ணுக்குள்ள போயிருப்பேன், மறைந்தும் போயிருப்பார், மறைந்தும் போயிருப்பான். ஹல்லேலூயா. தாயின் கருவிலே உருவான முதல் உங்களை நான் ஏந்தினேன், நான் சுமந்தேன், நான் தப்புவித்தேன். இன்னும் இன்னும் நரை வயது மட்டும் ஹல்லேலூயா உன்னை நான் கைவிட மாட்டேன், உன்னை விலக மாட்டேன். ஹல்லேலூயா. அவர் விலகாதவர். ஹல்லேலூயா. எத்தனைய கேள்விகள் ஏதேதோ ஏக்கங்கள் சொல்லவும் முடியல, சொல்லியல்ல யாரும் இல்லை. சொல்லுங்க, எத்தனைய கேள்விகள் ஏதேதோ ஏக்கங்கள் சொல்லவும் முடியல, சொல்லியல்ல யாரும் இல்லை. எப்படி சொல்வேன் எல்லாவற்றையும் நீர் மாற்றினீர், உண்மை தந்து நித்தம் நடத்தி வாழ வைக்கின்றீர். எப்படி சொல்வேன் எல்லாவற்றையும் நீர் மாற்றினீர், நிம்மதி தந்து நித்தம் நடத்தி வாழ வைக்கின்றீர். மட்டும் இல்லைனா எங்கோ நான் சென்றிருப்பேன், எப்படியோ வாழ்ந்திருப்பேன், மண்ணுக்குள்ள போயிருப்பேன், மறந்தே போயிருப்பார், மறந்தே. ஹல்லேலூயா. நாம் நிற்பதும் நிர்மூலமாகாதிருப்பதும் கட்டி சுத்த கிருபை அடி இறக்கங்களுக்கு முடிவே இல்லை. அவைகள் காலைதோறும் புதியவைகள். சொல்லுங்க, நன்றி அப்பா. ஹல்லேலூயா. அதிகாலை நேரம் உங்களை தட்டி தட்டி எழுப்பி புது கிருபை கொடுத்தாரே, நன்றி சொல்லுமா. அதிகாலை நேரம் தட்டி தட்டி எழுப்பி புது கிருபை தந்தீரையா. நன்றி சொல்லுங்க. அதிகாலை தட்டி தட்டி எழுப்பி புது கிருபை தந்தீரையா. ஆனந்த மலையில் நனைத்து நனைத்து தீன் நன்றி சொல்ல வைத்தீர். நன்றி அப்பா. ஆனந்த மலையில் நனைத்து நனைத்து தினம் நன்றி சொல்ல வைத்தீரையா. சொல்லமா. நன்றி ராஜா இயேசு ராஜா, நன்றி ராஜா இயேசு, நன்றி அப்பா. நன்றி ராஜா இயேசு ராஜா, நன்றி ராஜா இயேசு ராஜா.
அவை எண்ணி முடியாதையா ஏறெடுப்பேன் நன்றிகளை என் ஜீவனால். ஹல்லேலூயா. அப்படியே ஆவில நிறைஞ்சு நன்றி செலுத்தி பாதையில் நடந்த நாளில் தூக்கி சென்றீர். நன்றி அப்பா சொல்லுங்க. துன்பத்தின் பாதையில் நடந்த நாளில் தூக்கி சென்றீரையா. அன்பரும் கரத்தால் அணைத்து அணைத்து தினம் ஆறுதல் தந்தீரையா. அன்பரும் கரத்தால் அணைத்து அணைத்து தினம் அதிசயம் செய்தீரையா. நன்றி ராஜா இயேசு ராஜா. நன்றி ராஜா என் 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 இயேசு ராஜா. கட்டுகளை இப்ப கர்த்தர் உடைக்க போறார். நன்றியப்பா. வல்லமை இறங்கட்டும், மகிமை இறங்கட்டும். எல்லா கவலை கட்டுகள் சிந்தி ஆக்கின எல்லா பாரங்களை போட்டு எரிந்து கொட்டும். எதிர்காலத்தை கொடுத்து பிள்ளைங்க வாழ்க்கை கொடுத்து ஐயோ என் வாழ்க்கை நடக்கலையே, நான் இதை இறக்கி பார்ப்பேன், இதை பார்க்காம என் வாழ்க்கை இருக்கு அப்பா நினைக்கிற பிள்ளைங்க வாழ்க்கையை போட்டு கவலை எரியட்டும். அதிசயம் நடக்கட்டும், அற்புதம் நடக்கட்டும். வல்லமை இறங்கட்டும். துதிங்க, சத்தமா துதிங்க. நீங்க துதிக்கும் போது அற்புதம் இறங்கியது. அதிசயங்கள் இந்த நாள் உங்கள் அற்புதத்தின் நாள், இந்த நாள் உங்க விடுதலை நாள், இந்த நாள் உங்க அதிசயத்தின் நாள். வல்லமை இறங்கட்டும். சொல்லுங்க விடுதலையை விரும்புகிறோம் ஐயா. தாங்க தாருமையா தாருமையா இன்று தாருமையா. விடுதலையை விடுதலையை விரும்புகிறோம். எனக்கு வேணும் கேளுங்க. இன்னைக்கு விடுதலை சொல்லுங்க. அப்பா எனக்கு இப்ப விடுதலை ராஜா சொல்லுங்க. என் பிள்ளைகள் வாழ்க்கையில என்ன கடன் இருக்க கூடாது, எந்த வியாதி இருக்க கூடாது, இந்த பிரச்சனை இனி ஆகிட்டு சொல்லுங்க. கையில் வேண்டி கையில் வேண்டி ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. ஜெபத்தை கேளுங்க தகப்பனே. ஜெபம் கேளும் ஜெபம் கேளும் எங்களது ஜெபம் கேளும். பதில் தாரும் பதில் தாரும். கண்ணீருக்கு பதில் தார். கேளுங்க அப்பா. ஜெபம் கேளும் ஜெபம் கேளும் எங்களது கேளுங்கப்பா கேளுங்க. பதில் தாரும் பதில் தாரும். கண்ணீருக்கு பதில் தார். கையில் வீழ்த்தி ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. விடுதலையை விடுதலையை விரும்புகிறோம். இன்னைக்கு எனக்கு வேணும் கேளுங்க. என் வாழ்க்கையில் அற்புதம் நடக்கணும், அதிசயம் நடக்கணும். அது இந்த இரவே என் கண்ணில் மாறணும். அப்பா எனக்கு வேலை கிடைக்கணும். திரும்ப நடக்க கேளுங்க. ரீகானா சந்த ராகா தனாதுவா. வல்லமை இறங்கட்டும் வல்லமை இறங்கட்டும். ரீகானா ஆத்துவா. அப்பா எல்லா மருத்துவ பகுதிகள் உயிர் அடையட்டும் உயிர் அடையட்டும் உயிர் அடையட்டும். இறங்கட்டும். ஹார்ட்ல லங்ஸ்ல லிவர்ல கிட்னில இறங்கட்டும். ஒவ்வொரு பகுதியில கண்கள் வல்லமை கைகள் வல்லமை இறங்கட்டும். வல்லமை வல்லமை வல்லமையா
அழகாய் மாற்றுங்க, அபிஷேக உமக்கு எரியட்டும், உமக்கு அக்னியாக அக்னியாக இதோ உலகத்தை கட்டினீங்க, புறப்பட்டு உலகத்தை கலப்பட்ட அக்னி போகிறாங்க, அக்னி ஜுவாலைகளாக மாற்றுங்க, ஒரு அக்னி இறட்டும், கைகள் தட்டி விட்டுவிட்டு வீக்கான சீக்காரமா அக்னி இறங்கட்டும், அக்னி இறங்கட்டும், வீக்கான பாடமா யாக்கான மாரமந்தல் யாக்கானமா வல்லமை இறங்கட்டும், எல்லா கட்டில்களை இப்படி அழிக்கப்படட்டும், சந்த ராஜாமா மானல கட்டில்கள் எரிக்கப்படட்டும், இப்பொழுது கைகள் தட்டி அசைவாடும் அனலாக்கும் அக்கினி ஜுவாலையே, அசைவாடும் அனலாக்கும் எங்கள் அக்கினி ஜுவாலையே, ஆவியானவரே இந்த இரவுல கர்த்தருடைய வல்லமை இறங்கட்டும், ஒவ்வொரு எலும்புகளுக்குள்ள நரம்புகளுக்குள்ள கிறிஸ்துவின் ஜீவன் இறங்கி வரட்டும், எல்லா கட்டு எரியட்டும் 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 எரியட்டும், எல்லா பலவீனங்கள் எரியட்டும், கூட்டு நரம்புகள் பலனடையட்டும், எலும்புகள் பலனடையட்டும், கண்கள் பலனடையட்டும், கைகள் பலனடையட்டும், கால்கள் பலனடையட்டும், எல்லா கயிர்கள் எரியட்டும், மாந்திரிக கட்டுகள் எரியட்டும், எல்லா வசிய மருந்துகள் எரியட்டும் எரியட்டும், எதிரான எல்லா ஆவிகள் எரியட்டும் எரியட்டும் எரியட்டும், பலவீனத்தின் ஆவிகள் எரியட்டும், மாந்திரிக ஆவிகள் எரியட்டும், அக்கினி இறங்கட்டும் அக்கினி இறங்கட்டும் அக்கினி இறங்கட்டும், ஃபயர் 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 ஃபயர், மகிமை இறங்கட்டும் மகிமை இறங்கட்டும் மகிமை இறங்கட்டும் மகிமை இறங்கட்டும், லபா ரகபா லபா ரிபா லபா ரகபா லபா ரஷபா ரகபா லபா ரிகபா, குறுக்கு எலும்புல கர்த்தருடைய ஜீவன் இறங்கட்டும், ஃபயர் 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 ஃபயர், ஓ லபா ரகபா லபா ரபா லபா ரபா லபா ரகபா லபா ரிபா லபா, இவர்ல கிறிஸ்துவின் ஜீவன் ஃபயர் லபா ரகபா லபா ரகபா லபா ரிபா, ஒவ்வொருவரையும் ஆவிக்குள்ள ஆழத்துக்குள்ள ஆழத்தின் அபிஷேகத்துக்குள்ள ஆழத்தின் மண்டலத்துக்குள்ள கொண்டு போங்க, மண்டலத்துக்குள்ள கொண்டு போங்க, ரபா ரகபா லபா ரகபா ஓ ரபா லபா ரஷபா ரகபா லபா லபா ரகபா, எல்லா பாதாளத்தின் வல்லமைகள் எரியட்டும் எரியட்டும் எரியட்டும், லபா ரகபா லபா ரிபா லபா ரபா ரஷபா ரகபா ஓ ரகபா ரபா, ஃபயர் டச் டச், வல்லமை இறங்கட்டும் வல்லமை இறங்கட்டும், ஃபயர் 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 ஃபயர், ஸ்கின்ல வல்லமை இறங்கட்டும், லங்ஸ்ல வல்லமை இறங்கட்டும், ஜீவன் இறங்கட்டும், ஃபயர் ஃபயர் டச் டச், இயேசுவை கூப்பிடுங்க, இது கர்த்தருடைய வல்லமை, சுகமளிக்கும் வல்லமை இறங்கி கொண்டு இருக்கிறது, ஓ லபா ரகபா லபா அசைவாடும் அனலாக்கும் எங்கள் அக்கினி ஜுவாலையே, அசைவாடும் அனலாக்கும் எங்கள் அக்கினி ஜுவாலையே, வல்லமை இறங்கட்டும், ஒவ்வொரு சரீரத்துல வல்லமை இறங்கட்டும், உயிர்த்தெழுந்த வல்லமை இறங்கட்டும் 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 இறங்கட்டும், ஓ புதிய உறுப்புகள் உருவாகட்டும், புதிய லிவர் உருவாகட்டும், பாதிக்கப்பட்ட சிறுநீரங்கள் புதுசாகட்டும், இப்பொழுது கிறிஸ்துவின் ஜீவன் இறங்கட்டும், உயிர் அடைஞ்சு எழும்பட்டும், உயிர் பெற்று எழும்பட்டும், உயிர் பெற்று எழும்பட்டும், எல்லா பலவீனங்கள் மாறட்டும், கவலையின் கட்டுகள் உடையட்டும், கவலையின் கட்டுகள் உடையட்டும், வருமானங்கள் பெருகட்டும், ஜெபம் பண்ணுங்க, நல்ல ஆவியில நிறைஞ்சு இப்போ வருமானத்தை தடை செய்கிற பொல்லாத ஆவிகள் எரியட்டும், வருமானத்தை தடை செய்கிற பொல்லாத கிரியைகள்லாம் எரியட்டும் 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 எரியட்டும், இந்த மாதம் பெருகட்டும் 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 பெருகட்டும், ஒரு பெருக்கத்தின் அபிஷேகத்தினால் நிரப்புங்க நிரப்புங்க, எல்லா கணநித்திரையின் ஆவிகள் எரியட்டும் எரியட்டும், ஓ சோர்வின் ஆவிகள்லாம் எரியட்டும் வெளியேறட்டும் வெளியேறட்டும், அந்தந்த சரீரத்தை விட்டு வெளியேறட்டும், சொல்லுங்க இயேசுவே 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 கூப்பிடுங்க வாயை திறந்து, இப்போ இந்த இடத்துல பலவீனம் இருக்கு, அந்த இடத்துல கரங்களை வைங்க, கர்த்தருடைய ஜீவன் இறங்கி கொண்டு இருக்கு, சுகமளிக்கும் வல்லமை இறங்கி கொண்டு இருக்கிறது, இயேசுவின் நாமத்தினாலே எல்லா பலவீனங்களும் மாறட்டும்,
ஹார்ட்ல வல்லமை இறங்கட்டும். ஒவ்வொரு உறுப்புகளுக்குள்ள ஜீவன் இறங்கட்டும். இயேசுவின் நாமத்தில் எல்லாம் புதுசாகட்டும். டச் டச் வல்லமை வல்லமை வல்லமை. சுகத்தை பெற்றுக்கோங்க. எல்லா சுகர் வியாதிகள் எரியட்டும் 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 எரியட்டும். எல்லா எதிரான வல்லமைகள் பொறாமை கிரியைகள் எரியட்டும் எரியட்டும் எரியட்டும். குழந்தை பாக்கியத்தை தடை செய்கிற பொல்லாத ஆவிகள் எரியட்டும். கர்ப்ப பையில கிரியை செய்கிற பொல்லாத கிரியைகள் எரியட்டும் எரியட்டும் எரியட்டும். Urabaladara shabraka falabarika Mamara shabraka falabari braka falabari brabaladara barakaba. எல்லா சிறையிருப்பு மாறட்டும். அப்பா அந்த டிசம்பர் மாதத்திற்காக நீர் ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிற மொத்த ஆசீர்வாதத்தை இயேசுவின் நாமத்தை கட்டவிழ்க்கிறேன். ஒவ்வொருவரையும் நிரப்புங்கப்பா, நிரப்புங்க. இந்த மாதம் பெருகட்டும். இந்த மாதம் கட்டுகளை உடைக்கிற மாதம் சொல்லிங்கப்பா. எல்லா கட்டு உடையட்டும். கட்டி வச்சிருக்கிற கட்டுகள் உடையட்டும். பலவானின் கட்டுகள் உடையட்டும். மந்திரவாத கட்டுகள் உடையட்டும். பொருளாதாரத்தில் இருக்கிற கட்டுகளை உடையட்டும். சரீரத்தில் இருக்கிற கட்டுகள் உடையட்டும். ஆவிக்குரிய ஜீவியத்தில் ஊழியத்தில் இருக்கிற கட்டுகள் உடையட்டும். நன்றி அப்பா. அப்படியே தேசத்துக்காக கரங்களை உயர்த்தி எங்க தேசம் முழுவதும் இயேசுவின் ரத்தத்தை தெளிக்கிறோம். சொல்லுங்க, வாயை திறந்து இணைஞ்சு ஜெபிக்க போறோம். தேசம் முழுவதும் அப்பா இயேசுவின் ரத்தத்தை தெளிக்கிற இணைஞ்சு பாரத்தோட ஜெபம்னுங்க. தேசத்துல எழுப்புதல் தீ பற்றி எரியட்டும். வாய் திறந்து பேசுங்க பேசுங்க. இயேசுவின் நாமத்தினாலே எழுப்புதல் தீ பற்றி எரியட்டும். தேசம் சுத்தமாகட்டும். சிறைச்சாலை இருக்கிறவங்கள விடுதலை ஆகட்டும். கட்டப்பட்ட மக்கள் விடுதலை ஆகட்டும். பாவத்துல சாபத்துல வியாதியில கட்டப்பட்ட மக்கள் இயேசுவின் நாமத்துல விடுதலை ஆகட்டும். மாந்திரிகத்துல பாதிக்கப்பட்ட ஜனங்களை விடுதலை ஆக்குங்கப்பா. மாந்திரிக தொழில் தேசத்துல இல்லாம போட்டோம். வியாதி இல்லாத தேசமா எங்கள் தேசம் மாறட்டும். இயேசுவின் வாயை திறந்து ஜீவனை கர்த்தர் நம்முடைய வாயில வச்சுட்டாரு. நம்ம பேசும்போது தேசத்துல கர்த்தர் மாற்றத்தை கொண்டு வர போறார். பெண்கள் வாழ தகுதியுள்ள தேசமா எங்கள் தேசம் மாறட்டும். சொல்லுங்க, எங்கள் தேசத்துல ஏழையே இருக்க கூடாதுப்பா. எல்லாரும் உயரணும். எல்லாரும் சொந்த வீடு கிடைக்கணும். ஆமென். நன்றி அப்பா. இந்த எஸ்ஐஆர் இந்த தடை செய்யப்படட்டும். சொல்லுங்க, எஸ்ஐஆர் இயேசுவின் நாமத்தில் தடை செய்யப்படுவதாக. ஓ மக்களுடைய ஓட்டை ஏமாத்தி அப்பா செய்யற அப்படி வஞ்சிக்கிற அப்படிப்பட்ட கிரியைகள்லாம் தேசத்துல எரிஞ்சு போட்டு இயேசுவின் நாமத்தில் எரியட்டும். நம்ம வாயில அதிகாரம் இருக்கு. சொல்லுங்க, பேசுங்க பேசுங்க பேசுங்க. மதவாதம் தேசத்துல எரியட்டும், அழிஞ்சு போட்டும். மதவாதம் இல்லாத தேசமா எங்கள் தேசம் மாறட்டும். எங்கள் தமிழ்நாடு மாறட்டும். நன்றி அப்பா. இந்த கிறிஸ்துமஸ் நாட்கள்ல அப்பா நடக்கிற ஒவ்வொரு ஊழியங்களையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. ஒவ்வொரு ஜனங்களும் இந்த நம்ம நாட்கள்ல மகிழ்ச்சியோடு துதிக்கணும், உம்மை சேவிக்கணும், உம்முடைய பண்டிகை நாட்களை கொண்டாடணும். கிருபை கொடுங்க. ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கிறோம் இயேசுவின் மூலம் பிதாவே. ஆமென். ஹல்லேலூயா. ஆமென். சாந்தாக்கா ஒரு பாடல் பாடுவாங்க. புனிதாக்கா சாந்தாக்கா கிறிஸ்துமஸ் பாடல். சுத்தி வாங்கண்ணே தாண்டி. Mesiain duditan Nise tamander kai Nise nai kullanayil Uditari manuvi Kanda
ஹalleluya. அடுத்து ஜீவாக்கா ஒரு 10 நிமிஷம் கிறிஸ்மஸ் பத்தி பேசுவாங்க. லூக்கா எழுதின சுவிசேஷம் 2வது அதிகாரம் 32வது வசனம். லூக்கா 2:32. உம்முடைய இரட்சணியத்தை என் கண்கள் கண்டது என்றான். தங்கத்தை கேட்கவில்லை, வைரத்தை கேட்கவில்லை, உள்ளத்தை கேட்டாரையா. ஆஸ்தியை கேட்கவில்லை, அந்தஸ்தை கேட்கவில்லை, உள்ளத்தை கேட்டாரையா. தங்கத்தை கேட்கவில்லை, வைரத்தை கேட்கவில்லை, உள்ளத்தை கேட்டாரையா. ஆஸ்தியை கேட்கவில்லை, அந்தஸ்தை கேட்கவில்லை, உள்ளத்தை கேட்டாரையா. நான் தேடி போகவில்லை, என்னை தேடி வந்தாரையா. நான் தேடி போகவில்லை, என்னை தேடி வந்தாரையா. எந்தன் இயேசுவே, எந்தன் இயேசுவே, எந்தன் இயேசுவே. பாவங்கள் போக்கவே, சாபங்கள் நீக்க பூலோகம் வந்தாரையா. மனிதனை மீட்கவே, பரலோகம் சேர்க்கவே பூலோகம் வந்தாரையா. உங்களை அதிகமாய் நேசிக்கிறவரே, உண்மையாய் நேசிக்கிற எங்கள் நல்ல தகப்பனே, மெய் துதிக்கிறோம் ஐயா. உம்முடைய இரட்சணியத்தை எங்கள் கண்கள் கண்டது. பாவத்தை போக்க, சாபத்தை நீக்க வந்த எங்கள் அருமையான இயேசுவே, மெய் துதிக்கிறோம், மெய் ஸ்தோத்திரிக்கிறோம்ப்பா. அன்றைக்கு சிமியோன் கண்ட அதே தரிசனம் இன்றைக்கு நாங்கள் பார்க்கின்றோம். உம்முடைய இரட்சணியத்தை எங்களுடைய கண்களும் இதயமும் கண்டது, எங்கள் மனமும் கண்டது, எங்கள் சிந்தனை கண்டது. உமக்கு நன்றி ஆண்டவரே. இங்க வந்திருக்கிற தம்முடைய பிள்ளைகள் எல்லாரையும் உடைய கரங்களிலே தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். அருமையான பிரேயர் மினிஸ்ட்ரி ஊழியத்தை பிள்ளைகளையும் ஆசீர்வதிங்க. தொடர்ந்து அவங்களுடைய ஊழியத்தில் உங்களுடைய கிருபை கூட இருக்கட்டும். இந்த நாளுக்காக நன்றிப்பா. கிறிஸ்துமஸ் கொண்டாட்டம் வந்திருக்கிற ஒவ்வொருவருக்காகவும் இந்த நேரத்தில் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. இவங்களுடைய பாவங்கள் எல்லாம் இந்த நாளிலே மன்னிக்கப்பட வேண்டுமாப்பா. ஒரு வீசே கர்த்தாவி நீர் இறங்கும் தகப்பனே. பாவங்களினாலும் சாபங்களினாலும் வந்த அனைத்து அந்தகார வல்லமைகள் அதிகாரமுள்ள நசரேனாகிய இயேசுவின் நாமத்தினாலே இவர்களை விட்டு வெளியே போவதாக. நன்றி ஆண்டவரே. ஒரு பெரிய விடுதலையை இன்னைக்கு நம்முடைய பிள்ளைகள் அனுபவிக்கும்படியாய் நீர் அனுகிரகம் பண்ணிடலாம். அன்றைக்கு யோசபாத்துக்கு நீர் அனுசாரியாய் இருந்தீர் ஐயா. உம்முடைய பிள்ளைகளாக எங்களுக்கு நீர் அனுசாரியாய் இருக்க வேண்டும். ஒவ்வொருவருக்கு நீர் அனுசாரியாய் இருந்தால் யாருமே எங்களை மேற்கொள்ள முடியாதுப்பா. உம்முடைய அனுகிரகம் எங்களுக்கு வேண்டும் ஆண்டவரே. வந்திருக்கிற ஒவ்வொருவருடைய இதயத்தின் கண்ணீர்கள், கனத்த இதயம் ஆண்டவரே, பாரமான சிந்தனை அப்பா, கவலை நிறைந்த ஆண்டவரே காரியங்களை உடைய கருத்திலே கொடுக்கிறேன். வியாதிகள், பலவீனங்கள் எல்லாவற்றையும் இந்த நாளிலே எடுத்து போடுங்க. எங்களுக்காக இந்த பூமிக்கு வந்தவரே, நாங்க தேடி போகவில்லை, நீங்க எங்களை தேடி வந்தீங்கப்பா. நன்றி ஆண்டவரே. உடைய கருத்துல எங்களை ஒப்பு கொடுக்கின்றோம். கூடி வந்த தம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதி. அடிமை கூட தாழ்த்தி ஒப்பு கொடுக்கின்றேன். கர்த்தர் பேசு, நாங்கள் கேட்கிறோம். இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கின்றேன், ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த வாய்ப்பை தந்ததுக்காக கூடி வந்தவங்களை எல்லாரும் இயேசு நாமத்தில் வாழ்த்துகிறேன். தேவன் உங்களை ஆசீர்வதிப்பார். இயேசுநாதர் நமக்காக பிறந்தார். எதுக்காக பிறந்தார் அப்படின்னா, நம்முடைய பாவங்களை மன்னிக்க இயேசு பிறந்தார். கோழியின் ரத்தத்தினால, ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தினால, காளையின் ரத்தத்தினால நமக்கு மீட்பு கிடையாது. மனிதனாக பிறந்த எல்லாருமே பாவம் செய்து கெட்டு போனார்கள். பாவம் என்பது ஜென்ம பாவம், கர்ம பாவம். ஜென்ம பாவம் நம்முடைய ஆதி தகப்பன் செய்த பாவம். கர்ம பாவம் நாம் செய்கிற பாவம். இந்த ரெண்டு பாவங்கள் இன்று நம்மை மீட்டு நம்முடைய பரலோகத்துல சேர்க்க இயேசு பிறந்தார். அதனால தான் பெத்தலையில் பிறந்தவரை நம்ம போற்றி துதிக்கின்றோம். அன்றைக்கு இயேசுவை ஆலயத்திலே மரியாள் அவர்களும் ஜோசப்பும் கொண்டு போனாங்க. அங்க சிமியோன் பார்த்தாரு. சிமியோன் ஒரு தீர்க்கதரிசி. ஆண்டவர் சொல்லி இருந்தார். என்ன சொன்னாருன்னா, மேசியா ஒருவர் வரப்போகிறார், அவரை பார்க்கும் முன்னே நீ சாகவே மாட்ட அப்படின்னு. ஒரு நாள் பரிசுத்த ஆவியின் ஏவுதலினாலே அவர் ஆலயத்துக்கு சென்றார். அங்கே மரியாளும் யோசேப்பும் புறா குஞ்சுகளோடு தங்களுடைய
குழந்தையாகிய இயேசுவோடு அங்கே நின்றார்கள். அந்த ரட்சியத்தை அவர் பார்த்த உடனே அவர் மகிழ்ந்து களி கூறுகிறார். நீங்கள் லூக்கா 2 அதிகாரத்துல நீங்க அதை வாசித்தீங்கன்னா நல்லா பாத்துக்கிடலாம். சிமியோனின் கீதம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கீதம் அது உண்டு. இன்னைக்கு உங்களுக்கு நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, யாத்ராகமம் 3வது அதிகாரம் 7வது வசனம். யாத்ராகமம் 3வது அதிகாரம் 7வது வசனம். ஆண்டவர் சொல்றாரு, இறங்கினேன். ஆண்டவர் நமக்காக என்ன செய்தாராமா? இறங்கினேன். நீங்க பாத்தீங்கன்னா 8வது வசனத்துல கீழே பாருங்க, விசாலமான பாலும் தேனும் ஓடுகிற நலமும் விசாலமுமான தேசத்தில் கொண்டு போய் சேர்க்கவும் இறங்கினேன். பரலோக ராஜ்யத்துல நம்மளை கொண்டு போய் சேர்க்க பரலோக ராஜ்யத்துல இருக்கிற தேவன் இறங்கினார். இங்க வந்திருக்காரு, நம்ம மத்தியில வந்திருக்காரு. ஒரு சின்ன கதை ஒண்ணு சொல்லணும், நான் நினைக்கல சொல்லணும்ட்டு. என்ன அப்படின்னு சொன்னா, ஒரு மனிதன், ஒரு சகோதரன், அந்த சகோதரன் வந்து எந்த பெரிய பூட்டின ஒரு கதவுனாலும் திறந்துருவானமா. ஒரு நாள் அவனுக்கு வந்து ஒரு பந்தயம் வச்சாங்க. நீ வந்து இந்த கதவை திறந்தீன்னா உனக்கு 2 லட்சம் தருவோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அவன் என்ன செய்துட்டான், ஒரே செகண்ட்ல கதவை திறந்துட்டான். அதுக்கு பிறகு சொன்னாங்க, இன்னொரு இதே மாதிரி ஒரு பந்தயம் வைக்கும், இந்த பூட்டை நீ திறந்தா உனக்கு 1 கோடி தருவோம் அப்படின்னாங்க. சரி ஓகே திறக்க அப்படின்னா ஒரே செகண்ட்ல திறந்துட்டான். திறந்த உடனே எல்லாருக்கும் என்ன அப்படின்னு ஆயிட்டு. திருப்பி சொன்னாங்க, ஒரு நாள் ஒரு ஜெயில ஒரு ரூம் இருக்கு, அந்த ரூம்குள்ள நீ இருக்கணும், நாங்க கதவை என்ன செய்வோம், பூட்டிடுவோம், நீ அதை திறக்கணும். ஒரு செகண்ட்ல, இல்லன்னா 2 நிமிடங்கள் உனக்கு தருகிறோம், நீ திறந்தியனா நீ வெளியே வந்துடலாம், இல்லை என்றால் உன்னுடைய ஆயுசு வரைக்கும் நீ உள்ளதான் இருக்கணும், உன்னுடைய வாழ்நாள் எல்லாம் நீ இந்த ஜெயிலுக்குள்ளே தான் இருக்க வேண்டும் என்று சொல்லி ஒரு பந்தயம் வைத்தார்கள், அறைக்குவல் பிடித்தார்கள். அவனும் சரி என்று சொல்லி அந்த ஜெயிலுக்குள்ளே, அந்த அறைக்குள்ளே போய்விட்டான். கதவை பூட்டி விட்டார்கள். 1 நிமிடம் ஆனது, 2 நிமிடம் ஆனது, 1 நிமிஷம் 2 நிமிஷம் ஆயிட்டு. 2 நிமிஷம் ஆகி அவனால கதவை என்ன செய்ய முடியல, திறக்க முடியல. உடனே அவனுக்கு ஹார்ட் பீட் வேகமா அடிக்க ஆரம்பிச்சிட்டு, நெஞ்சிலாம் அவனுக்கு படபடன்னு வந்துட்டு, என்ன செய்ய முடியலையே நம்மளால அப்படின்ட்டு அவன் திணறி கொண்டு இருக்கும் போது சில இறக்கமுள்ள அந்த விஞ்ஞானிகள், அவர்கள் பார்த்தவர்கள், திடீரென்று அவன் மடித்து போய்விடக் கூடாது, அதனால நம்ம கதவை திறந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன செய்தாங்க அப்படின்னா, அப்படியே போய் அந்த கதவை இப்படி திறந்தாங்க. சாவிலாம் எதுவுமே இல்ல, அப்படியே திறந்தாங்க. திறந்த உடனே கதவு வந்துச்சு. என்ன அப்படின்னா, பூட்டவே இல்லை. ஹல்லேலூயா, பூட்டவே இல்லை. அருமையானவர்களே, உங்களுக்கு இன்று இந்த கதவு ஏற்கனவே திறந்தேதான் இருக்கு, பூட்டவே இல்லை, திறந்திருக்கு, நீங்க தான் பார்க்கல. நீங்க இன்றைக்கு ஆவிக்குரிய உங்களுடைய சரீர பிரகாரமான உங்கள் பிள்ளைகளுக்காக, உங்களுக்காக, உங்கள் கணவனுக்காக, எதிர்காலத்துக்காக, பொருளாதாரத்துக்காக தேவன் ஒரு திறந்த வாசலை உங்களுக்கு வைத்துதான் இருக்கின்றார். நாம் தான் அதை என்ன செய்ய வேண்டும், சுதந்திரிக்க வேண்டும். இப்போ சொல்றாரு ஆண்டவரே, நான் இதுக்கு தான் இறங்கி வந்தேன். எதுக்காக பிறந்தார் அப்படின்னா, அந்த நல்ல ஒரு தேசத்துக்கு கொண்டு போகும்படிக்கு தேவன் நமக்காக இறங்கி வந்தார். பெரிய காரியம். சகைவை பார்த்து ஆண்டவர் சொன்னாரு, என்ன சொன்னாரு, நீ சீக்கிரமா இறங்கி வா அப்படின்னாரு. சீக்கிரம், ஸ்பாட், இமிடியட்லி, சீக்கிரமா இறங்கி வா. அடுத்த வசனத்துல பாத்தீங்கன்னா அவன் சீக்கிரமா இறங்கினான். எனக்கு அதை வாசிக்கும் போது ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு. ஆண்டவர் சொல்றாரு சீக்கிரமா இறங்கி வா என்று, அவனும் சீக்கிரமா இறங்கி வந்தான். இந்த விதமான ஒரு கீழ்ப்படிதல் இன்றைக்கு நமக்கு வேணும். ஆண்டவரே, அவர் சொல்றாரு சீக்கிரமாய், எவ்வளவு சீக்கிரமாய் தேடணுமோ அவ்வளவு சீக்கிரமாய் அவரை நாம் தேட வேண்டும். இந்த யாத்ராகமத்துல எனக்கு ரொம்ப என்னை அசைச்ச ஒரு வசனம் இது. அந்த 7வது வசனத்துல, அவர்கள் உபத்திரவத்தை, என் ஜனத்தின், 7வது வசனம் யாத்ராகமம் 3:7, என் ஜனத்தின் உபத்திரவத்தை நான் பார்க்கவே பார்த்து ஆலோட்டுகளின் நிமித்தம் அவர்கள் இடுகிற கூக்குரலை கேட்டேன், அவர்கள் படுகிற வேதனையும் அறிந்திருக்கிறேன். ஒருவேளை இன்றைக்கு உங்க இருதயத்துல பலவிதமான வேதனைகள் இருக்கலாம், கனத்த இதயத்தோடு நீங்க வந்திருக்கலாம், பலவிதமான யோசனைகள் சிந்தைகளோடு வந்திருக்கலாம். நம்முடைய லைஃபே முடிஞ்சிட்டு அப்படின்னு நினைச்சிருக்கலாம், நம்முடைய பிள்ளைகள் வாழ்க்கை இவ்வளவுதானா அப்படின்னு நினைச்சிருக்கலாம், என்னெல்லாமோ நினைச்சோமே இன்னைக்கு இப்படி இருக்க அப்படின்னு நீங்க நினைக்கீங்க. ஆனா தேவன் அப்படி இல்ல, அவர் வேற லெவல். அவருடைய இருதயமே இறக்கம் தான், அவருடைய இருதயமே அன்புதான். அந்த அன்புள்ள இதயம் இன்னைக்கு உங்க இதயத்தோடு சேர்கிறது.
அவர் உங்களை கைகோர்த்து உங்களுடைய கனத்த இருதயத்தை அவர் லகுவாக்குறார். நீங்கள் ஒரு விசாலமான ஒரு கழுகை போல உயரத்துல பறக்கக்கூடிய ஃப்ரீயான ஒரு வாழ்க்கையை உங்களுக்கு தர அவர் இறங்கி வந்திருக்கிறார். உங்கள் கூக்குரலை அவர் கேட்டிருக்கிறார். உங்களை பார்க்கவே பார்க்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கீங்க? ஆமா ஆண்டவரே, நீங்க பாக்கீங்க, என் கூட தான் இருக்கீங்க அப்படின்னு தான் நான் இன்னைக்கு உங்க முன்னால நிக்கேன். அவர் என்னோடு பேசி இருக்கிறார், என்னோடு கூட இருந்திருக்கிறார், என்னோடு கூட அவர் வாழ்ந்திருக்கிறார், அவர் நடந்து கொண்டு இருக்கின்றார். அதனாலதான் இன்னைக்கு ஆண்டவர் உங்களை பத்தி சொல்றாரு, கேட்டிருக்கிறேன், பார்த்திருக்கிறேன், அறிந்திருக்கிறேன். 9வது வசனம் வாசிங்க, யாத்திராகமம் 3:9. இப்பொழுதும் இஸ்ரவேல் புத்திரரின் கூக்குரல் என் சந்நிதியில் வந்து எட்டினது. எகிப்தியர் அவர்களை ஒடுக்குதலையும் நான் கண்டேன். ஒருவேளை இன்றைக்கு சாத்தான் உங்களை ஒடுக்கி கொண்டு இருக்கானோ, ஆனா என்னைக்குமே ஒன்னே ஒண்ணு உங்களுக்கு நான் சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். மனிதர்களை மட்டும் நீங்க எனக்கு விரோதமா மனிதர்கள் இருக்காங்க, அவங்க எனக்கு செய்யல, இவங்க எனக்கு செய்யல, இவங்க தான் என் மேல ரொம்ப இருக்காங்க அப்படிங்கிற அந்த கேட்டகரிக்கு தயவு செய்து போகவே போகாதீங்க. ஒன்லி நம்ம பார்க்க வேண்டியது தேவனை தான். ஆண்டவர் சொல்றார், ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன், நீ என்னை மகிமைப்படுத்துவாய். அப்படிதான் வேதம் சொல்லுது. எல்லா சிச்சுவேஷன்லயுமே கர்த்தர் ஏன் சில உபத்திரவங்களை நமக்கு அனுப்புகிறார் என்றால் அவரை நோக்கி பார்க்க. எல்லா வேதனைகளுமே எதுக்குதான் அப்படின்னா அவரை நோக்கி பார்த்து ஒரு பெரிய வெற்றியை நாம் சுதந்திரிக்க தான் நமக்கு பிரச்சனை வருகிறது. உபத்திரப்பட்டது நல்லது, அதனால பிரமாணங்களை கற்றுக்கொள்கிறேன். உபத்திரவத்தின் குகையில இருந்து நம்மை தெரிந்து கொள்கிறார். குகைக்கு எத்தனை வாசல்? குகைக்கு ஒரே வாசல் தான். அந்த ஒரே வாசல் வழியா தான் வெளியே வர முடியும். அந்த ஒரே வாசலுக்கு வழி ஆண்டவராகிய இயேசு தான். அதனாலதான் இயேசு நமக்காக பிறந்தாரு. அந்த குகையில இருந்து வெளியே வேற பாதையே நமக்கு கிடையாது. நினைச்சுக்கோங்க, இயேசுவே வழி, அவரே சத்தியம், அவரே ஜீவன், அவரே தான், அவர்தான், இவர்தான், 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 இவரே தான், இந்த இயேசுவே தான். இவரை நோக்கி அதிகமா நீங்கள் கூப்பிட வேண்டும். இதுல சொல்லியிருக்கு, அவர்களுடைய அந்த சாத்தானுடைய ஒடுக்குதல் ஒருவேளை சாபத்து நிமித்தமாக, நம்முடைய பாவங்களின் நிமித்தமாக, ஏதோ ஒரு காரியத்தின் நிமித்தமாக சத்ரு உங்களை ஒடுக்குகிறான் என்றால் அதை தேவன் காண்கிறார் என்பதை உங்களுக்கு நான் சொல்லுகிறேன். அதை சொல்லதான் இன்னைக்கு நாங்க வந்திருக்கோம். நம்ம எல்லாரும் நீங்க அதை கேட்க தான் வந்திருக்கீங்க. அதனால எந்த மனுஷனையுமே குறையே சொல்லாதீங்க. அவங்க செய்யல, இவங்க செய்யல, வேண்டவே வேண்டாம். ஒன்லி காட் தான் நம்மை விடுவிக்க. அவர் ஒருவரே போதுமானவர். இன்னைக்கு உங்களுடைய எல்லா பிரச்சனைக்கும் அவர் ஒரு முடிவை தந்து அவர் பிறந்ததுனால உங்களுக்கு ஒரு விடுதலையை கொடுக்கிறார். கடைசியா உங்களுக்கு ஒரு வாக்குத்தத்த ஆண்டவர் சொல்றாரு. யோபு 9வது அதிகாரம் 15வது வசனம். இல்ல ஆராய்ந்து முடியாத யோபு 9வது அதிகாரம் 15. ஆராய்ந்து முடியாத 10 ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் எண்ணி முடியாத அதிசயங்களையும் அவர் செய்கிறார். இதை நான் அப்படியே வாசித்துட்டு இருந்தேன். இது உங்களுக்கு இந்த ஆண்டுக்கு, புதிய ஆண்டுக்கான ஒரு வாக்குத்தத்தம். நீங்க அடுத்த ஆண்டுல ஒருவேளை ஜனவரியில எல்லா மாதங்களிலும் முதல் ஞாயிற்றுக்கிழமை இந்த பிரேயர் மீட்டிங் நடக்கும். அப்ப நீங்க வரும்போது கண்டிப்பாக உங்களுக்கு கர்த்தர் செய்த ஆராய்ந்து முடியாத, எண்ண முடியாத பெரிய அதிசயங்களை செய்திருக்கிறார், செய்து விட்டார். ஏற்கனவே உங்களுக்கு திறந்த வாசல், ஆசீர்வாதத்தின் வாசல் திறந்தே தான் இருக்கு. நோயெல்லாம் நீங்கி, பலவீனம் நீங்கி, பிள்ளைகள் படிப்பா, வேலையா, திருமண காரியமா, குழந்தை பாக்கியமா, கடன் பாரமா, எல்லாவற்றையும் கர்த்தர் சரி செய்ய அல்லவராய் இருக்கிறார். ஒரே ஒரு வசன ஆதாரமா சொல்லி நான் முடிக்கிறேன். யோபு 17வது அதிகாரம் 3வது வசனம். யோபு 17:3. தேவரீர் என் காரியத்தை மேல் போட்டுக் கொள்ளும். எப்படி இருக்கு? எல்லாரும் எடுத்து பாருங்க, எல்லாரும் எடுத்து பாருங்க. யோபு 17:3 என்னதாமா? எனக்காக யார் பிணைப்படுவா? அதெல்லாம் யாராலையும் முடியாது, நீங்க தான். எனக்காக, ரொம்ப சூப்பரா இருக்குல்ல, எனக்காக, என்னுடைய காரியத்துக்காக யார் பிணைப்படுவார்? நீங்க தான் செய்யணும், வேற வழியே கிடையாது. நீர் என்னுடைய காரியத்தை என்ன செய்யணுமா? மேல் போட்டுக்கொள்ளும். அப்படின்னு அந்த கேஸை நீங்க எடுங்கன்னு அர்த்தம். இந்த வழக்கை நீங்க தான் எடுக்கணும். என்னுடைய இந்த பிரச்சனையை நான் யார்கிட்டையும் சொல்லவே முடியாது. 1000 எண்ணங்கள், கொடாகூடி சிந்தனைகள், பல பாரங்கள், பல நிந்தைகள் எல்லாவற்றையும் நீர் உங்க மேல போட்டுக்கோங்க. யார் எனக்காக பிணைப்படுவார்? அதிகாரத்தோடு யோபு அன்னைக்கு கேட்கிறார், உரிமையோட கேட்கின்றார். நம்ம இன்னைக்கு கேட்போம், எனக்காக
யார் பிணைப்படுவார்? நான் கர்த்தர்ட்ட சொல்ற 2 வார்த்தை என்ன சொல்லுவேன் அப்படின்னா, என்னால ஒண்ணுமே முடியாது என்று உங்களுக்கு தெரியும், உங்களால எல்லாம் முடியும் என்று எனக்கு தெரியும். நான் எப்பவுமே ஏசப்பட்ட பேசுற வார்த்தை தான். என்னால எதுவுமே முடியாது என்று உங்களுக்கு தெரியும், உங்களால எல்லாம் முடியும்னு எனக்கு தெரியும். அப்போ என்னுடைய நம்பிக்கை என் ஆண்டவர் தான். ஸ்ட்ராங்கா இருங்க, தடமனதா இருங்க, காத்திருங்க, விசுவாசமா இருங்க, ஜெபம் பண்ணிக்கொண்டே இருங்க, அவரோடு பழகிக்கொண்டே இருங்க. நிச்சயமாக திறந்த வாசல் இருக்குது. கர்த்தருடைய பெரிதான கிருபையினால் நீங்க சுதந்தரிப்பீர்கள். ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் எண்ண முடியாத அதிசயங்களையும் அவர் செய்கிறார். God bless you, God bless you. ஹalleluya. கரங்களை தட்டுவோம். பெத்தலையில் பிறந்தவரை போற்றி துதி மனமே, இன்னும் பெத்தலையில் பிறந்தவரை போற்றி துதி மனமே. ஆமென், ஆமென். இப்போ ரெமிகா ஒரு பாட்டு பாடுவாங்க. அந்த நேரத்துல பின்னாடி இருக்கிற அந்த காணிக்கை பாக்ஸ்ல நம்ம காணிக்கை செலுத்தலாம். கர்த்தருக்காக உற்சாகமா கொடுங்க. இப்போ எழும்பி போக முடிஞ்சவங்க இப்போ போடுங்க, முடியாதவங்க நீங்க போகும்போது அதுல போடலாம். ஹalleluya. தொடர்ந்து விதைக்கும் போது, இந்த ஊழியத்துல நீங்க விதைக்கும் போது, இந்த ஊழியத்தின் மூலமாய் தேவன் கொடுக்கிற எல்லா நன்மையும் நீங்க மொத்தமா இருக்க போறீங்க. ஹalleluya. எனவே உற்சாகமா ஆண்டவருக்காக நம்ம விதைக்கலாம். ஒரு பாடல் பாடுவாங்க, அதுக்கு பின்பாக நாம் கர்த்தருடைய வார்த்தைக்கு போகலாம். தேவனுக்கே மகிமை, தெய்வத்திற்கே மகிமை, என்னை தேடி வந்து மீட்டவரே, தினம் உமக்கே மகிமை. என்னை தேடி வந்து மீட்டவரே, தினம் உமக்கே மகிமை. வாழ்க வாழ்க உம் நாமம் வாழ்க, ஐயா வாழ்க வாழ்க உம் நாமம் வாழ்க. உன்னதத்தில் தேவனுக்கே மகிமை உண்டாகட்டும். உன்னதத்தில் தேவனுக்கே மகிமை உண்டாகட்டும். இந்த பூமியிலே சமாதானமும் பிரியமும் உண்டாகட்டும். இந்த பூமியிலே சமாதானமும் பிரியமும் உண்டாகட்டும். ஐயா வாழ்க வாழ்க உம் நாமம் வாழ்க, ஐயா வாழ்க வாழ்க உம் நாமம் வாழ்க. செவிகளை நீ திறந்து விட்டு செய்வோம் உம் சேத்தம். செவிகளை நீர் திறந்து விட்டீர் செய்வோம் உம் சேத்தம். இந்த பூமிதனிலே உம் விருப்பம் பூரணமாகட்டுமே. இந்த பூமிதனிலே உம் விருப்பம் பூரணமாகட்டுமே. ஐயா வாழ்க வாழ்க உம் நாமம் வாழ்க, ஐயா வாழ்க வாழ்க உம் நாமம் வாழ்க. தேவனுக்கே மகிமை, தெய்வத்திற்கே மகிமை, என்னை தேடி வந்து மீட்டவரே, தினம் உமக்கே மகிமை. என்னை தேடி வந்து மீட்டவரே, தினம் உமக்கே மகிமை. ஹalleluya.
கண்ணை மூடி நம்ம ஜெபிப்போம் காணிக்க. ஹல்லேலூயா. அப்பா கொடுத்த ஒவ்வொரு கரங்களை 1000 மடங்கு பெருகிச்சிங்க ஏசப்பா. பிரியாஸ் ஆசீர்வதிங்க ராஜா. அப்பா போக்குவரத்து பாதுகாத்துங்க, என்ன தேவையில்லை சந்திங்க ராஜா. அப்பா தகப்ப இன்னும் அநேக கையில் தாங்க தகப்ப பலப்பட்டுங்க. ஒவ்வொரு ஆசீர்வதிங்க, விசேஷ நன்மை நிரப்புங்க. எல்லா வர வேண்டிய நன்மைகளும் அப்பா பிள்ளைங்களுக்கு வந்து சேர கிருபை தாங்க ஆண்டவரே. அப்பா தகப்பனே இன்னும் நிறைவாக உங்க சிட்டைகளை அடைக்கலம் வந்த பிள்ளைங்களுக்கு உம்மால் தகப்பனே நிறைவான நன்மை, பூரணமான ஆசீர்வாதம், சம்பூர்ணமான அபிஷேகமாலை அப்பா ஈசாக்கை போல 100 மடங்கு பலன் கிடைக்கட்டும். ஒவ்வொரு பிள்ளைங்களையும் ஆசீர்வதிங்க அப்பா. ஒவ்வொரு தகப்ப குடும்பங்களையும் ஆசீர்வதிங்க. இஸ்ரவேலை ஆசீர்வத தேவன், ஆரோன் குடும்பத்தின் ஆசீர்வத தேவன் ஆசீர்வதிங்க அப்பா. ஒவ்வொரு ஆசிரியங்க இந்த செய்திகளை பொறுப்படுங்க. எங்களோடு பேசுங்க, கற்றுத்தாங்க, உணர்த்துங்க அப்பா. பேசலையா தகப்பனே அப்பா, நாங்கள் உங்களுடைய சத்தத்தை கேட்க தகப்பனே பேசின மகனை மாற்றி நீங்க வெளிப்படுங்க. ஒவ்வொருக்கும் இந்த வார்த்தை பலன் கொடுக்கட்டும், கனி கொடுக்கட்டும். பொறுப்படுங்க, வழிநடத்தம் காத்துங்க. மீட்பர் இயேசுவின் ஜெபம் நல்ல பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென். தொடர்ந்து ஒவ்வொரு முதலாவது ஞாயிற்றுக்கிழமையும் இந்த இடத்துல விடுதலை நிறைவு கூட்டம் நடைபெறும். தொடர்ந்து இந்த ஊழியத்திற்காக ஜெபியுங்கள். அநேகர் அழைத்து வாருங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென். இந்த ஆண்டு முழுவதும் இந்த ஊழியத்தை ஜெபத்தினாலே, காணிக்கையினாலே, உங்கள் உழைப்பினாலே தாங்கின உங்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் கொடா கொடியை பெருக பண்ணுவார். ஹல்லேலூயா, ஆமென். இந்த நாளிலும் நாம் இந்த ஆண்டுக்காக ஆண்டவருக்கு நன்றி சொல்லி ஆமென் நன்றி சொல்ல போறோம். சில வார்த்தைகளை நாம தியானிக்கலாம். எல்லாருக்கும் தெரிஞ்ச வசனம் சங்கீதம் 103:1. என் ஆத்மாவே என் முழு உலமே அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. அடுத்த வசனம் அழிவுக்கு தப்புவித்து ஆமென் வாழ வயது திரும்பவர். ஹல்லேலூயா. அவர் உன் அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்தார். அந்த ஆண்டு முழுவதும் நம்ம ஆண்டவருக்கு பிரியால எத்தனை காரியங்கள் செய்தாலும் அவருடைய ரத்தம் நம்மை மன்னித்தது. ஹல்லேலூயா. அவரிடத்திலே திரளான மீட்பு உண்டு. ஆமென். ஹல்லேலூயா. அவருடைய ரத்தத்துக்கு, அவருடைய மன்னிப்புக்கு அளவே கிடையாது. ஹல்லேலூயா. அவருடைய இரக்கங்களுக்கு முடிவே கிடையாது. அந்த ஆண்டு முழுவதும் அவர் நம்மை மன்னித்தார், குற்றங்களை மன்னித்தார், நம்ம நோய்களை எல்லாம் நீக்கினார். எத்தனையோ வேளைகளை பலவீனங்கள் வந்தாலும் அவர் தம்முடைய பலனை கொடுத்து இந்த பலவீனத்தை எல்லாம் மாற்றி போட்டார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கழுகுக்கு சமானமாய் வாழ வயதை நமக்கு கொடுத்தார். ஹல்லேலூயா. நன்றி சொல்லுவோம். அப்படி நன்றி சொல்லிட்டே இருங்க. இன்னைக்கு பிராணனையின் அழிவுக்கு விலக்கி மீட்டார், அழிவுக்கு விலக்கி மீட்டார். ஆமென், ஆமென். சொல்லுங்க ஹல்லேலூயா. நன்றி அப்பா. அப்பா எங்க பிராணனை அழிவுக்கு விலக்கி மீட்டீரே, நன்றி. உள்ள தாழ்ந்து சொல்லுங்க, நன்றி. பிராணனை அழிவுக்கு விலக்கி மீட்டீங்களே, நன்றி அப்பா. கழுகுக்கு சமானமாய் வாழ வயதை திரும்ப கொடுத்தீங்களப்பா. நன்மை நாள் எங்க வாயை திருப்தியாக்குனீங்களப்பா. ஒவ்வொரு நாளும் எங்களை போஷிச்சீங்களே, நன்றி அப்பா. ஹல்லேலூயா. யோவேல் 2:26 வாசிக்கலாம். யோவேல் 2:26. ஹல்லேலூயா. ரெப்ரபலதரஷதரக. நீங்கள் சம்பூர்ணமாய் சாப்பிட்டு திருப்தி அடைந்து உங்களை அதிசயமாய் நடத்தி உங்கள் தேவனை துதிப்பீர்கள். ஹல்லேலூயா. என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை. ஆமென், ஆமென். நீங்கள் சம்பூர்ணமாய் சாப்பிட்டீங்க. எத்தனை பேர் இந்த வருஷம் சம்பூர்ணமா சாப்பிட்டீங்க? நன்றி சொல்லுங்க. நன்றி அப்பா. சம்பூர்ணமா சாப்பிட வச்சீங்களே, நன்றி அப்பா. எங்களை அதிசயமா நடத்துனீங்களப்பா, எங்களை திருப்தி ஆக்குனீங்களப்பா. ஆமென். அன்னைக்கு 2 மீன் 5 அப்பத்தை 5000 பேர் எப்படி சாப்பிட்டாங்க? அவர்கள் திருப்தி அடைந்த பின்பு. ஹல்லேலூயா. அவர்கள் திருப்தி அடைந்த பின்பு மீதம் 12 கூட எடுத்தாங்க. ஆண்டவர் கொஞ்சமா கொடுக்கிற தேவன் அல்ல, கிள்ளி கொடுக்கிற தேவன் அல்ல, அள்ளி கொடுக்கிறார். இந்த வருஷம் முழுவதும் அள்ளி கொடுத்தார். ஹல்லேலூயா. யாரையோ கொண்டு போச்சார். ஹல்லேலூயா. வனாந்தரத்துல. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கேரி தாட்டங்கரையில
எலியாவை காகத்தை கொண்டு போஷிச்ச தேவன் இந்த ஆண்டு உங்களை போஷித்தார், உங்கள் பிள்ளைங்களை போஷிச்சார். ஆமென். வேதம் சொல்கிறது, நீதிமானுடைய சந்ததி அப்பத்துக்கு இறந்து திரிவது இல்லை. நன்றியப்பா சொல்லுங்க. ஹல்லேலூயா. எங்களை போஷிச்சீரே, நன்றியப்பா. எங்களை அதிசயமாய் நடத்தினீரே, நன்றியப்பா. எத்தனையோ வேலையில நம்முடைய வாழ்க்கையில இதெல்லாம் நடக்குமான்னு நினைக்காத நேரத்தெல்லாம் இந்த வருஷம் நம்ம அப்பா அற்புதத்தை செஞ்சார். ஹல்லேலூயா. அதனாலதான் இன்னைக்கு நம்ம இருக்கிறோம். ஆமென். முன்னாடி செங்கடல், பின்னாடி பார்வோனின் சேனை. அந்த நேரத்துல அவர் எகிப்தில இருந்து புறப்பட்ட நாள்ல எப்படிப்பட்ட அற்புதத்தை செஞ்சாரோ அதே போல நம்முடைய வாழ்க்கையில கூட இந்த ஆண்டு வந்திருக்கலாம். ஒருவேளை நீங்க நினைச்சிருக்கலாம், ஐயோ முன்னாடியும் போக முடியல, பின்னாடியும் போக முடியல, என்னால ஒண்ணுமே செய்ய முடியாதுன்னு சொன்ன நேரத்துல அவர் தம்முடைய அதிசயங்களை வெளிப்படுத்தினார். ஹல்லேலூயா. அவர் நாமம் அதிசயமானது. சொல்லுங்க, அவர் அதிசயமானவர், அவர் ஆலோசனை கர்த்தர். ஹல்லேலூயா. அவர் நம்முடைய பிராணனை அழிவுக்கு மீட்டார். ஹல்லேலூயா. நன்றியப்பா. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, என் முழு உள்ளமே அவர் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி. என் ஆத்துமாவே சொல்லுங்க, கர்த்தரை உள்ளத்தினால நன்றி சொல்லிட்டே இருங்க. டிசம்பர் மாசம்னாலே நன்றி சொல்ற மாசம். பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி. அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி. என் முழு உள்ளமே அவர் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி. ஆமென். நன்றியப்பா. அதிசயமாய் நடத்தி வந்த தேவனை ஸ்தோத்திரம் பண்ணுங்க, ஸ்தோத்திரம் பண்ணுங்க, ஸ்தோத்திரம். ஆமென். ஹல்லேலூயா. அவர் நம்முடைய வாழ்க்கையில அதிசயங்களை செய்தார். எத்தனையோ காரியத்துல, உங்க பிள்ளைங்க காரியத்துல, ஹல்லேலூயா, உங்க பிசினஸ்ல, உங்க ஊழியத்துல தேவன் இந்த ஆண்டு ஏராளமான அதிசயங்களை செய்தார். ஹல்லேலூயா. இயற்கை கற்பார்பட்ட அற்புதங்களை உங்க வாழ்க்கையில செய்தார். இன்னொரு வசனத்தை வாசிக்கலாம். உபாகமம் 29:5. உபாகமம் 29:5. இந்த 40 வருஷம் உங்களை வனாந்திரத்திலே நடத்தி வந்தேன். உங்கள் மேல இருந்த வஸ்திரம் எப்படி பழசா போகல. ஹல்லேலூயா. பாதரட்சைகள் பழையதாய் போகவில்லை. ஹல்லேலூயா. ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்களை 40 வருஷம் வனாந்திரத்துல நடத்தினார். ஒரு தகப்பனை போல சுமந்து வந்தார். ஆமென். அவங்க வஸ்திரம் கூட பழசா போகல. ஆமென். எவ்வளவு ஆண்டவர் அற்புதமா நடத்தினார். ஹல்லேலூயா. எவ்வளவு அன்புள்ள தேவன், எவ்வளவு இரக்கமுள்ள தேவன். ஆனா அந்த இஸ்ரவேல் ஜனங்களை பத்தி வேதம் சொல்லுகிறது, அவர்கள் வணங்கா கழுத்துள்ளவர். அவர்கள் அவ்வளவு சீக்கிரத்தில் ஆண்டவர் செஞ்ச நன்மைய மறந்துட்டாங்க. ஆமென். ஆனா நம்ம எப்படி இருக்கணும்? தாவீது சொல்றான், என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. நம்ம மறக்க கூடாது. ஹல்லேலூயா. இஸ்ரவேல் ஜனங்கள் வாழ்க்கையில ஏராளமான அற்புதங்களை செஞ்சார். தண்ணீரை, ஹல்லேலூயா, மாராவின் தண்ணீரை மதுரமாக மாற்றினார். ஹல்லேலூயா. மாறான்னு ஒரு இடத்துக்கு வந்தபோது தண்ணீர்லாம் கசப்பாரு. உடனே அவங்க முறுமுறுக்கிறாங்க. ஆண்டவர் தண்ணீரை திராட்சை ரசமா மாத்துறார். தூதர்களின் அப்பத்தை கொடுக்கிறார். ஆனால் அந்த ஜனங்கள் நன்றி இல்லாம, வேதம் சொல்லுகிறது, இஸ்ரவேல், ஆமென், அவங்க அநேகர் அன்னைக்கு வனாந்தரத்துல மரித்து போனாங்க. ஏன்னா நன்றி இல்ல. ஹல்லேலூயா. அவங்களுக்குள்ள விசுவாசம் இல்ல. அவங்க அவிசுவாசத்தினாலே கானானுக்குள்ள பிரவேசிக்கல. விசுவாசம் இல்ல. ஆண்டவர் இந்த பிரச்சனையை மாத்த வல்லவர்ங்கிற விசுவாசம் இல்ல.
ஆனா நம்ம அப்படி இருக்க கூடாது. ஒரு பிரச்சனை வந்துட்டுனா உடனே முறுமுறுக்க கூடாது. கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். இந்த பிரச்சனையை பார்க்கல என் இயேசு பெரியவர். ஆமென். 40 வருஷம் வனாந்திரத்துல நடத்தினார். அவங்க Dress கூட பழசாகல, பாதரட்ச பழசாகல. அவங்க பலவீனப்பட்டவன் ஒருவனுமே இல்ல. அந்த வனாந்திரத்துல ஹாஸ்பிட்டல் கிடையாது, அங்க ஒண்ணுமே கிடையாது. அங்க கூட ஆண்டவர் பலவீனம் இல்லாம நடத்தினாரு. என்ன நடத்துவார்? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றியப்பா, ஒரு பலவீனம் இல்லாமல் எங்களை நடத்தினீரே, உமக்கு நன்றி சொல்லுங்க. ஒரு பலவீனம் இல்லாம எங்களை நடத்தினீரே. இந்த ஆண்டு முழுவதும் பலவீனத்தெல்லாம் மாற்றி எங்களுக்கு பலன் தந்தீரே. நன்றியப்பா, எங்களை அதிசயமா நடத்தினீங்களே. நன்றியப்பா, எங்களை ஆரோக்கியமா நடத்தினீங்களே. நன்றி. உள்ளத்தால் நன்றி சொல்லுங்க. இன்னைக்கு ஃபுல்லா நன்றி சொல்ல போறேன். நன்றி உள்ளத்தாழ்த்து நன்றி. நன்றியப்பா, எங்களுக்கு நல்ல வஸ்திரம் கொடுத்தீங்களே. நன்றி. நல்ல பாதரட்சை கொடுத்தீங்களே. நன்றியப்பா. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. தொடர்ந்து வாசிக்கலாம். நெகேமியா 9:19. நெகேமியா 9:19. நீர் உம்முடைய மிகுந்த மன உருக்கத்தின்படியே அவர்களை வனாந்தரத்திலே கைவிடவில்லை. அவர்களை வழிநடத்தும் பகலிலே மேகஸ்தம்பமும் அவர்களுக்கு வெளிச்சத்தையும் அவர்கள் நடக்க வேண்டிய வழியையும் காட்ட இரவிலே அக்னி ஸ்தம்பமும் அவர்களை விட்டு விலகவில்லை. ஆமென். இஸ்ரவேல் ஜனங்களை வனாந்தரத்தில் எப்படி நடத்தினாரு? பகலிலே எப்படி நடத்தினார்? மேகஸ்தம்பம், இரவிலே அக்னி ஸ்தம்பம். ஹல்லேலூயா. பகல்ல ஆமென் வெயில் அதிகமா இருக்கும் வனாந்தரத்துல. அங்க அது என்னது, பாலைவனத்துல. அங்க ஆண்டவர் எப்படி நடத்தினாரு? வெயிலுக்கு அவர் குளிரா நடத்தினார். ஹல்லேலூயா. இரவு நேரத்துல அங்க பயங்கர குளிரா இருக்கும், அந்த நேரத்துல அக்னி ஸ்தம்பமாய். ஹல்லேலூயா. அங்க ஹீட்டர் இல்ல, ஏசி இல்ல, ஆனா என் அப்பா உங்களுக்கு ஹீட்டரா ஏசியா இருந்தார். ஹல்லேலூயா. இந்த ஆண்டு முழுவதும் உங்களை நடத்தினாரா? சொல்லுங்க ஆமென். நன்றி அப்பா. சொல்லுங்க நன்றி, எங்களை நடத்துனீங்களே. கடந்த நாட்கள்ல பாத்தீங்கன்னா தொடர்ந்து மழை பெஞ்சது. தொடர்ந்து 3 நாள் மழை பெஞ்சிட்டு இருக்கும்போது Facebookல எல்லாரும் போட்டிருந்தாங்க, தூத்துக்குடியில கிளைமேட் வந்து 18 டிகிரி 16 டிகிரி வந்துட்டு எல்லாம் வரைஞ்சிட்டு, தண்ணி வரைஞ்சிட்டு, என்ன வரைஞ்சிட்டு அப்படின்னாங்க. ஆனா நாங்க கூகுள்ல அடிச்சு பார்த்தோம், எங்களுக்கு எப்படி இருந்துச்சுன்னா 24 25 அவ்வளவுதான் இருந்தது, அது கீழே போல. ஹல்லேலூயா. இதே தூத்துக்குடியில நம்ம இருக்கிறோம். ஹல்லேலூயா. ஆனா உலகத்துல வர்ற மாதிரி எங்களுக்கு வராது. ஹல்லேலூயா. நம்ம தாங்குற அளவு தான் வரும். சோதனையோடு கூட அதற்கு தப்பி போகும் போக்கையும் ஆக்குவார். ஹல்லேலூயா. திராணிக்கு மேலாக சோதிக்கப்பட இடம் கொடுக்கவே மாட்டார். ஹல்லேலூயா. பகலிலே வெயிலாயினும் இரவிலே நிலவாயினும் என்னை சேதப்படுத்தாது. சொல்லுங்க, என்னை சேதப்படுத்தாது. இந்த ஆண்டு என்ன சேதப்படுத்தலன்னு சொல்றவங்க நல்லா கரங்களை தட்டி நன்றி அப்பா. மேக ஸ்தம்பமாக இரவிலே அக்னி ஸ்தம்பமாக பாதுகாத்தீங்களே. நன்றி அப்பா. அடுத்த வசனத்தை வாசிக்கலாம். நெகேமியால அடுத்த வசனம் 20. நல்ல ஆவியை கட்டளையிட்டீர். திரும்ப அவர்களுக்கு அறிவை உணர்த்த நல்ல ஆவியை கட்டளையிட்டீர். நல்ல ஆவியை கொடுத்தார். ஹல்லேலூயா. இந்த வருஷம் உங்களுக்கு அபிஷேகத்தை கொடுத்தாரா? சொல்லுங்க நன்றி. நல்ல ஆவியில நிறைஞ்சு ஒரு நன்றி சொல்லுங்க. புதிய அபிஷேகத்தை கொடுத்தாரா? அபிஷேகம் பெற்றவங்களுக்கு இன்னும் ஊற்றுனாரா? எதற்காக? நமக்கு அறிவை கொடுக்கிறதுக்கு. ஹல்லேலூயா. ஆமே. நீங்க நடக்க வேண்டிய வழியில உங்களை நடத்துகிற உங்கள் தேவனாகிய கர்த்தர் நானே. ஆமே. உங்க பிள்ளைங்களுக்கு ஞானத்தை கொடுத்தாரா? ஆமே. உங்க பிள்ளைங்களை நல்லா படிக்க வச்சாரா? நன்றி சொல்லுங்க. உங்க பிள்ளைங்க நல்ல மார்க் எடுத்தாங்களா 10th 12th? நன்றி சொல்லுங்க.
நன்றி அப்பா. அவர்கள் வாய்க்கு ஹalleluya. உம்முடைய மன்னாவை அருளி வாய்க்கு மன்னா. ஆமென். அவர்கள் தாகத்துக்கு தண்ணீரை கொடுத்தீர். ஆமென். இஸ்ரவேல் ஜனங்களுக்கு வானத்திலிருந்து தூதர்கள் அப்பம், தூதர்களுடைய அப்பம் மன்னாவை கொடுத்தார். ஹalleluya. வாய்க்கு என்ன கொடுத்தாரு? தண்ணிய கொடுத்தார். ஹalleluya. அங்க கடை கிடையாது வனாந்திரத்துல. ஆமென். அங்க ஹோட்டல்ஸ் கிடையாது. ஆன்லைன்ல ஆர்டர் பண்ணி வாங்கி சாப்பிட முடியாது. தேவனே கொடுத்தார். ஹalleluya. நம்முடைய வாழ்க்கையில எத்தனையோ நேரத்துல இந்த ஆண்டு அப்படி ஒரு சூழ்நிலை இல்லாத நேரத்துல நீங்க கொடுத்தாரா? நீங்க விரும்பினதெல்லாம் சாப்பிட்டீங்களா? நன்றி சொல்லுங்க. நன்றி அப்பா சொல்லுங்க. நன்றி. ஹalleluya. தொடர்ந்து வாசிக்கலாம். ரேப்ரா கஃபலா பரபா. ஹalleluya. ஆமென். 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 இப்படி 40 வருஷம் வனாந்தரத்திலே அவர்களுக்கு ஒன்றும் குறைபடாதபடிக்கு 40 வருஷம் ஒண்ணுமே குறைபடல. பராமரித்து வந்தேன். பராமரித்து அவர்கள் வந்தார். வஸ்திரங்கள் ஹalleluya. பழமையாய் போகவும் இல்லை, அவர்கள் கால்கள் வீங்கவும் இல்லை. கால்கள் வீங்கவும் இல்லை. ஆமென். அவர்கள் ராஜ்யங்களை ஜனங்களை ஒப்பு கொடுத்து அவைகளை எல்லை எல்லையாக அவளுக்கு பங்கிட்டீர். ஆமென். 40 வருஷம் ஆமென் அவர் நடத்தி வந்தாரு. அவங்க கால் வந்து வீங்கவே இல்லை. ஆமென். அவங்க அன்னைக்கு நடந்துதான் வந்தாங்க. அன்னைக்கு பஸ் இல்ல, கார் இல்ல, நடந்துதான் போறாங்க. ஆனா காலு வீங்கவே இல்லை. ஹalleluya. சொல்லுங்க. அவர்கள் கால்கள் வீங்கல. ஆமென். ஒரு குறைவில்லாம நடத்தினார். ஆமென். எப்படி நடத்தினார் போட்டிருக்க அந்த வசனத்துல? ஒன்றும் குறைபடாத பராமரித்து வந்தீர். கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மை குறைபடாது. ஆமென். இந்த ஆண்டு நடத்தினாரா? எத்தனை பேரை நடத்தினாரு சொல்லுங்க. ஆமென். ஹalleluya. எத்தனை பேர் அப்பா பராமரிச்சாரு? ஹalleluya. ஒரு தகப்பனாக, தாயாக, கணவனாக, ஓ நேசராக இருந்து எத்தனை பேரை பராமரிச்சார்? நன்றி சொல்லுவோம். நன்றி அப்பா. பாதுகாத்தாரே அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. பாதுகாத்தாரே அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. தேவ கிருபை என்றும் உள்ளது. அவர் கிருபை என்றும் உள்ளது. அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிபோ. அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிபோ. இருக்கப்பட்டும் அடிந்திடாமல் கர்த்தர் நம்மை காத்ததாலே. சந்தோஷமா பாடுங்க. நன்றியுள்ள இருதயத்தோட பாடுங்க. கர்த்தர் நம்மை காத்ததாலே. அவர் நல்லவர் என்றும் துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளதே. அவர் நல்லவர் என்றும் துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளதே. கிருபை என்றும் உள்ளதே. அவர் கிருபை என்றும் உள்ளதே. அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிபோ. நன்றி அப்பா. ஹalleluya. ஹalleluya. அவர் நடத்தி வந்தார். தொடர்ந்து வாசிக்கலாம். ஆமென். அவர்களுக்கு ராஜ்யங்களையும் ஜனங்களையும் ஒப்பு கொடுத்து அவைகளை எல்லை எல்லையாக அவர்களுக்கு பங்கிட்டீர். எல்லை எல்லையாக பங்கிட்டார். இஸ்ரவேல் ஜனங்களுக்கு போற இடத்தெல்லாம் அந்த ராஜாக்கள் எல்லாத்தையும் அவங்க கையில ஒப்பு கொடுக்கறாங்க. ஆமென். ஆண்டவர் ஒப்பு கொடுத்து அது மட்டும் இல்ல, ஹalleluya, எல்லைய பங்கு கொடுத்தார், பங்கிட்டு கொடுத்தார். ஹalleluya. ஆமென். அவர் நம்மை நடத்தினார். ஹalleluya. நமக்கு எதிராக எத்தனையோ ராஜ்யங்கள் வந்தது. பகலிலே பறக்க அம்பு, வேதம் சொல்லுகிறது. இரவில் உண்டாகும் பயங்கரம், பகலிலே மத்தியானத்தில் பாழாக்கும் கொள்ளை நோய், சங்காரங்கள், இன்னும் எத்தனையோ பொல்லாத மனிதர்கள் எழும்பி நமக்கு எதிராக எத்தனையோ செஞ்சாங்க. ஆனா இன்னைக்கு நம்ம ஜீவனோடு இருப்பது அவருடைய கிருபை. நன்றி சொல்லுங்க. ஹalleluya. கர்த்தர் நமக்காக யுத்தம் செய்தாரா? ஹalleluya. இந்த ஆண்டு முழுவதும் அவர் நமக்காக யுத்தம் செய்தார். ஹalleluya.
நமக்காக யாவையும் செய்து முடிச்சாரு. ஆமென். ஆமென். நன்றி அப்பா. நன்றி அப்பா. ஹalleluya. தொடர்ந்து வாசிக்கலாம். எஸ்போனின் ராஜாவாகிய சீகோனின் தேசத்தையும் பாசானின் ராஜாவாகிய ஓகின் தேசத்தையும் கட்டிக்கொண்டார்கள். அவர்கள் பிள்ளைகளை வானத்து நட்சத்திரங்களைப் போல பெருக பண்ணி நட்சத்திரத்தை போல பெருக பண்ணினார். ஹalleluya. நீர் அவர்கள் பிதாக்களுக்கு சொன்ன தேசத்திலே அவர்களை அழைத்து வந்தே. ஆமென். அவர் சொன்ன இடத்துக்கு கொண்டு வந்துட்டார். ஹalleluya. ஆமென். தீயையும் தண்ணீரையும் கடந்து வந்தோம். இன்னைக்கு அவர் நம்ம செழிப்பான இடத்துல விட்டுட்டார். சொல்லுங்க நன்றி. ஹalleluya. அவர்கள் பிள்ளைகள் அவர் என்ன பண்ணாராம்? வானத்தின் நட்சத்திரத்தை போல பெருக பண்ணினார். சொல்லுங்க, அவர் எங்களை பெருக பண்ணினார். போன வருஷம் இருந்ததை விட நாம பெருகி இருக்கீங்களா? சொல்லுங்க ஹalleluya. உங்க சரீரத்துல ஆரோக்கியம் பெருகி இருக்கா? இளமை கூடி இருக்கா? பெருகி இருக்கா? ஆமென். நன்றி அப்பா. சாகாமை அழியாமை பெருகி இருக்கா? நன்றி சொல்லுங்க. உங்க வருமானம் பெருகி இருக்கா? ஹalleluya. உங்க உள்ளத்துல சந்தோஷம் பெருகி இருக்கா? நன்றி சொல்லுங்க. ஹalleluya. வேதம் சொல்கிறது, அவன் நாட்களுக்கு தக்கதாக அவன் பலனும் இருக்கும். வருஷம் வருஷம் கூட கூட உலகத்துல எப்படி வரும்னா, உலகத்துல வீக் ஆயிட்டே இருப்பாங்க, ஆனா நம்ம ஸ்ட்ராங் ஆயிட்டே இருப்போம். ஹalleluya. ஏன்னா நம்ம உலகத்தான் கிடையாது. ஹalleluya. உலகத்துல வர்ற மாதிரி நமக்கு வராது. உலகத்துல வயசு கூட கூட என்ன வரும்? முதுமை வரும். நம்ம வருஷம் கூட கூட இளமை. ஹalleluya. இளமை வாழ வயது திரும்ப வரும். வாலிப வயது. கழுகு போல் இளமை புதுப்பிக்கிறார். ஆமென். வாசிக்கலாம். தெரிஞ்சவங்க பாருங்க. ஹalleluya. ரேப்ரபலபர கர்த்தர் செய்த நன்மைகளை தெரிஞ்சவங்க சேர்ந்து படிக்கலாம். இந்த பாடலை பாடி அப்படி ஜெபிச்சு முடிக்கலாம். அப்படி எழுப்பலாம். சொல்லு முழு உள்ளத்தோடு ஆத்துமாவே நன்றி சொல்லு. முழு உள்ளத்தோடு கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. குற்றங்களை மன்னித்தாரே, நோய்களை நீக்கினாரே. சொல்லுமா. குற்றங்களை மன்னித்தாரே, நோய்களை நீக்கினாரே. பாடுகொடை நின்று மீட்டாரே, ஜீவனை மீட்டாரே. பாடுகொடை நின்று மீட்டாரே, ஜீவனை மீட்டாரே. கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. ஆத்துமாவே சொல்லுங்க. நன்றி சொல்லும். ஒரு உள்ளத்தோடு ஆத்துமாவே அப்பா உள்ளத்தோடு கிருபை இரக்கங்களா மணிமுடி சூட்டுகிறார். கிருபை இரக்கங்களா மணிமுடி சூட்டுகிறார். வாழ்நாளெல்லாம் நன்மைகளால் திருப்தியாக்குகிறார். வாழ்நாளெல்லாம் நன்மைகளால் திருப்தியாக்குகிறார். கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. ஆத்துமாவே
நல்லோர்க்கு ஆமென். ஒவ்வொருவரை ஆசீர்வதிக்கப்பா, மகிமையினால் நிரப்புங்கப்பா. நிரப்புங்கப்பா. நான் உங்களோடு நன்றி, நடத்தி வந்த கிருபைக்காய் நன்றி அப்பா. உள்ள தாளத்தை நன்றி சொல்றப்பா. வீட்டான செல் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்கப்பா. வீட்டான செல் நன்றி அப்பா. நடத்தி வந்த கிருபைக்காக நன்றி அப்பா. உள்ள தாளத்தை நன்றி சொல்றப்பா. அந்த 12 மாசமும் இந்த கூட்டத்தை நடத்த நீங்க கொடுத்த கிருபைக்கா ஸ்தோத்திரம்ப்பா. அப்பா, ஆத்துமாக்களை தந்தீங்களப்பா. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். உண்மையா எங்களை நேசிக்கிற பிள்ளைங்களை கொடுத்திருக்கிறீங்க, நன்றி அப்பா. ஒவ்வொருவரும் இயேசுவின் நாமத்தால் மனதார ஆசீர்வதிக்கிறோம். இந்த ஆண்டு விடை வர்ற ஆண்டு கோடா கோடியா பெருகட்டும். இயேசுவின் நாமம் எல்லா விதத்திலும் பெருகட்டும், மகிமை கூடட்டும். ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கிறோம். எல்லா மகிமையும் உமக்கே செலுத்துகிறோம் இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமென். அல்லேலூயா. உங்கள் யாவருக்கும் எங்கள் இனிய கிறிஸ்துமஸ் வாழ்த்துக்கள். அல்லேலூயா, ஆமென். என் ஆத்மாவே